உலக சமாதானம் என்ற தலைப்பில் மேலும் நல்ல பல விளக்கங்கள் அளிக்க நம்மிடையே திருச்சியிலிருந்து பேராசிரியர் லீலா வினோதன் ஐயா அவர்கள் விண்ணலை வழியாக இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் லீலா வினோதன் ஐயா அவர்கள் திருச்சியை சார்ந்தவர்கள். ஐயா அவர்கள் BHEL பெல் ஜெனரல் மேனேஜராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். யோகாவில் 1997 வேதாத்திரியத்தில் பயிற்சி கற்றுக்கொண்டு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். AMIE இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். யோகாவில் MSc முடித்துள்ளார்கள். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் திருச்சியில் 2015 முடித்துள்ளார்கள். வெளிநாடுகளுக்கு 4 முறை USA, பிரான்ஸ், இந்தோனேஷியா, ஜெர்மனி போன்ற நாடுகளில் சென்று பேப்பர் பிரசன்டேஷன் கொடுத்துள்ளார்கள். பெல் எக்ஸல் அவார்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பெற்றுள்ளார்கள். பார்ட்னர் அவார்டு வாங்கியுள்ளார்கள். பேட்டன் அவார்டு PATTER பேட்டன் அவார்டு வாங்கியுள்ளார்கள். மின்வாரிய வாடிக்கையாளரிடமிருந்து பாராட்டு கடிதங்கள் பெற்றுள்ளார்கள். 2 முறை குடியரசு தின விருது பெற்றுள்ளார்கள். தொழில் உலகளவில் ME இன் இண்டஸ்ட்ரியல் மெட்டாலஜி NIT திருச்சியில் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்கள் நம்முடைய இணைந்து நமக்கு உலக அமைதி பகுதி 2 என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்த உங்கள் அனைவரின் சார்பாகும் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஆசையுடன் இந்த காணொளி நல்ல முறையில் அமைய பிரார்த்திக்கிறேன். இன்று நாம் காண இருக்க தலைப்பு உலக அமைதி, உலக சமாதானம், பகுதி 2. பகுதி 1 சென்ற மாதம் நாம் பார்த்தோம். இந்த பகுதி 2 இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ நம்ம பார்ட் 1ல என்ன பார்த்தோம்னாக்கா, அன்றைய உலக நாடுகள் சண்டைகள், உக்ரைன் ரஷ்யா சண்டைகள், இஸ்ரேல் பாலஸ்தீனின் சண்டைகள் ஆகியவற்றை பார்த்தோம். இந்த காணொலியின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், வேதாத்ரி மகரிஷியின் கொள்கை பரப்பவும், உலக அமைதி என்ற தலைப்பை விரிவாக விளக்கவும் தான் இந்த காணொலியை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த காணொலியில் முதலாம் உலக போர் எதனால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, 2ஆம் உலக போர் எப்படி ஏற்பட்டது, இன்றைய சண்டைகள் இந்தியா, பாகிஸ்தான், காஷ்மீர் ஆகிய இடங்களில் எவ்வாறு நடக்கின்றன, தாஜ் ஹோட்டல், இந்தியாவுடைய தாஜ் ஹோட்டல் தாக்குதல் எவ்வாறு நடந்தன, இந்தியன் பார்லிமெண்ட் அட்டாக் எவ்வாறு நடந்தன, வேர்ல்டு WTC அட்டாக் பை ரிலிஜியஸ் டெரரிஸ்ட் எவ்வாறு நடந்தன, மகரிஷி 14 அம்ச திட்டங்கள் ஆகியவைகளை விரிவாக பார்த்து இருக்கிறோம். இதில் வருபவை எந்த மதம், எந்த நாடு, எந்த அரசியலின் குறிப்பவை அல்ல. சில நேரங்களில் சில பர்டிகுலர் நாட்டையோ சில ரிலீஜியனையோ சொல்ல வேண்டியது இருக்கும். அது விளக்கம் ஏற்படத்தான் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். மற்றபடிக்கு எந்த சமுதாயத்தினரையும் எந்த நாட்டையும் தரைக்குறைவாக பேச வேண்டிய எண்ணம் இந்த காணொலிக்கு இல்லை என்ற உறுதிமொழியை கூறி நான் ஆரம்பிக்கின்றேன். மகரிஷியினுடைய பாடலோடு நாம் ஆரம்பிப்போம். ஓருலக ஆட்சி, உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகள் வளர்க்கும் திட்டம், பார் முழுவதும் பொருள் துறையில் சமநீர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம்,
சீர்திருத்த சிக்கனமாய் சிறந்த வாழ்வு, தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்தே வாழ்வு காண்போம். இதுதான் மகரிஷியினுடைய ஆசை. சோ இதை நிறைவேற்றதான் மகரிஷி நம்மை போன்ற பேராசிரியர்களை உருவாக்கி இருக்கிறார். நாம் அவர் ஆசையை நிறைவேற்றுவோம் என்று கூறி ஃபர்தரா போலாம். ஸோ இந்த உலக சமாதானத்தை எவ்வாறு கொண்டு வர முடியும் என்றால் ஐந்தொழுக்க பண்பாடினால் தான் கொண்டு வர முடியும். உலக மக்கள் அனைவரும் ஐந்தொழுக்க பண்பாட்டை கடைபிடித்தால் நிச்சயம் உலக அமைதி ஏற்படும். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை, போர், பொய், புகை ஒழித்து அமல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை. அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. ஸோ என்ன சொல்றாருன்னா, நம்ம பெருசா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அதிக சுமை ஏதும் இல்லை, அவரவர் தம் அறிவின் ஆற்றலின் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. அவங்கவுங்க உழைச்சி சம்பாரிச்சு வாழ்ந்தால் உலக அமைதி ஏற்படும் அப்படின்றதான் சொல்றேன்னு தவிர, நீங்க பெரிய மலையை தூக்கி வைக்க வேண்டாம், பெரிய வேலை செய்ய வேண்டாம், நீங்க வேலை செஞ்சு நீங்க நேர்மையோட வாழ்ந்தால் போதும் அப்படின்றதான் இதனுடைய விளக்கம். மதிப்பிழந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானெறியும் உணவுக்குயிர் கொல்லா நோன்பும். ஸோ அப்படின்னா மதிப்பிழந்த மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுத்து மனம் உடல் வருந்தாத மானெறியும் உணவுக்கு உயிர் கொல்லா நோன்பும் பொது விதியாய் பிறர் பொருளை வழங்க வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிற துன்பம் போக்கும் அன்பு வேண்டும் அருள் தந்தை. இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரியும். இதை நான் ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா கிளியரா புரியும். இதுதான் அவருடைய ஆசை. இந்த மாதிரி ஒவ்வொரு குடிமகனும், உலகத்தில் உள்ள குடிமகனும் இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டை கடைபிடித்தால் உலக அமைதி ஏற்படும், போரில்லா நல்லுலகம் ஏற்படும் என்ற கருத்தை தான் அவர் கூறுகிறார். ஓர் உலகை காண்போம், வாழ்க வையகம். இது என்ன சொல்றாருன்னா, உலக நீர்நிலைகள் எப்படி இருக்கணும்னா, ஊற்று நீர் மறந்துடுவோம். ஊற்று நீர்னா போர்வெல் உள்ளார இருந்து எடுக்கிறத மறந்துட்டு மலைகள் தம்மை உட்குடைந்து மேற்புறந்து மழையை சேர்த்து ஆற்று நீர் பெருக்கிடுவோம். அதை சேமித்து ஆண்டு முழுவதும் நமது தேவைகளை தீர்ப்போம். சேற்று பயிரினங்களை நாம் என்ற மட்டும் செழித்திட செய்வோம். எந்த நாடானாலும் வேற்று தேசங்கள் என்ற பெயரை போக்கி விவேகத்தில் ஓர் ஆட்சி உலகில் காண்போம். நம்ம மழை நீரை சேமித்து பெருக்கி விவசாயத்தை பெருக்கி நன்றாக செழுமையாக வாழ்வோம். மற்ற நாடு என்ற பெயரை சொல்லாமல் ஓர் உலகம், எல்லாரும் ஓர் உலகம், எல்லாரும் இந்நாட்டு மக்கள், எல்லாரும் நம்ம உறவினர்கள் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்ற கருத்தை தான் இதுல கூறியிருக்கிறார். அடுத்தது நம்ம அவருடைய கவியை பார்த்தா, ஆனா அவர் வாழ்நாளில் 2 போர்களை சந்தித்திருக்கிறார். முதலாம் உலக போர், 2ஆம் உலக போர். முதலாம் உலக போர் 1914 இருந்து 1918, 4 வருடம் நடந்தன. 2ஆம் உலக போர் 1938 இருந்து 1945 வரையிலும் அவரை பார்த்து நம்ம உலக போர் எவ்வளவு மோசமான கொடியது என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டதனால் அவர் போர் இல்லா நல்லுலகம் என்ற புத்தகங்களை எழுதி நமக்கு இந்த கொள்கைகளை பரப்ப நம்ம கடமை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல் உலக போர் எதனால வந்ததுன்னா, 1910ஆம் ஆண்டு செர்பியர்கள் மீது ஆஸ்திரியர்கள், இது யூரோப்பில் நான் மேப்பு காமிக்கிறேன், செர்பியர்கள் என்ற நாட்டின் மீது ஆஸ்திரியர்கள் என்ற ஆதிக்கம் செலுத்தி முதல் உலக போர் தொடங்கி வைத்தார்கள். அப்பதான் டாங்கிகள், பீரங்கிகள் என்ற கருவிகள் எல்லாமே உபயோகப்படுத்தினாங்க. இறுதியில் 11 நவம்பர் 1918 11 மணிக்கு ஜெர்மனியில் படைத்தலைவர் சரணடைந்தார். அப்போ முதலாம் உலக போர் முடிந்தது.
ஸோ முதலாம் உலகப் போர் நிலவு என்னன்னா 33 நாடுகள் கலந்து கொண்ட முதல் உலகப் போர் 4 ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுக்கு வந்தது. ஸோ இங்க இருக்கு பாருங்க, இது செர்பியான்னு ஒரு கண்ட்ரி இங்க இருக்கு, செர்பியா இங்க இருக்கு, ஆஸ்திரியான்னு இங்க இங்க கண்ட்ரி இருக்கு. அதுதான் நம்ம சொன்னோம். இங்கதான் இந்த 2 நாடுகளுக்கு சண்டை நடந்ததா இந்த மேப்ல இந்த ஃபுல்லா இதெல்லாம் யூரோப் கண்ட்ரிஸ், குட்டி குட்டிய நாடுகள். நான் இந்த டீட்டெயில்டா இந்த நாடுகளை பத்தி சொல்றேன். ஸோ இங்க செர்பியான்ற இங்கதான் முதல்ல ஆரம்பிச்சது. ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, ஆஸ்திரேலியா வேற, ஆஸ்திரியா வேற. இது யூரோப்ல இருக்கு ஆஸ்திரியா. ஸோ இந்த 2 நாடுகளுக்கும் சண்டை நடந்து ஆரம்பிச்சு வச்சது. அப்புறம் 33 நாடுகள் இதை கலந்து கொண்டு ரொம்ப பேரொழியை ஏற்படுத்தின. ஸோ இதான் முதலாம் உலகப்போர் எங்க தோன்றியது என்றால் இந்த இடத்தில்தான். அடுத்தது சீக்வன்ஸ் ஆஃப் எப்படி இது நடந்ததுன்னா, ஆஸ்திரியா ஹங்கேரி டிக்ளேர்டு வார் ஆன் செர்பியா ஜூலை 28ஆம் தேதி 1914. ஆஸ்திரேலியா அண்ட் ஹங்கேரி மேல பார்த்தேன் இல்லையா. ஸோ இங்கதான் வந்து ஆஸ்திரேலியா அண்ட் ஹங்கேரி அந்த நாடுகளை, இங்க இந்த பக்கம் ஒரு செர்பியான்னு ஒரு நாடு இருக்கு, அந்த செர்பியா மேல போர் தொடுத்துறேன். அப்புறம் ஜெர்மனி டிக்ளேர்டு வார் ஆன் பிரான்ஸ். இங்க இங்க இருக்கு பாருங்க, ஜெர்மனி இங்க இருக்கு, இங்க பிரான்ஸ் இங்க இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் சண்டை. நம்ம பக்கத்து வீட்டு சண்டைக்கு மாதிரி பக்கத்து வீட்டு அண்டை நாடுகளுக்கு எல்லாம் சண்டை ஆரம்பிச்சுது அந்த காலத்துல. அப்புறம் பிரிட்டன் டிக்ளேர்டு வார் ஆன் ஜெர்மனி. பிரிட்டன் இங்க இருக்கு, ஜெர்மனி இங்க இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் வார் நடந்தது. அப்படியே மாதிரி ஆஸ்திரேலியா டிக்ளேர்டு வார் ஆன் ரஷ்யா. இங்க ரஷ்யா இங்க இருக்கு, ஆஸ்திரேலியா ஆஸ்திரியா இங்க இருக்கு, ஆஸ்திரியா டிக்ளேர்டு வார் ஆன் ரஷ்யா. அப்புறம் ஜப்பான் டிக்ளேர்டு வார் ஆன் ஜெர்மனி. ஜப்பான் எங்கேயோ இருக்கு, இந்த ஜெர்மனி மேல போர் தொடுத்தது, டிக்ளேர்டு வார் ஆன் ஜெர்மனி. இந்த மாதிரி ஒரு ஒரு நாடும் ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க எல்லாமே சேர்ந்து போரை ஆரம்பிச்சாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் போர் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிறிநில மன்னர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் சண்டை போட்டு இருந்தாங்க. இந்த நாட்டு அளவுல வேர்ல்டு வார் 1 தான் உலக அளவுல எல்லா நாடுகளும் இந்த போர்ல இறங்கி நாசமாயின. அடுத்தது இந்த போர்னால் அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, விலை மதிக்க முடியாத பொருள் சேதமும் ஈடு செய்ய முடியாத அளவு மனித சேதமும் ஏற்பட்டன. உலக பொருளாதாரம் சின்ன பின்னமாகி சீர்குலைந்தது. இப்பயங்கர பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்க இயலாத மேற்கிந்திய மக்களிடையே எல்லா நாடுகளும் பொது உடைமைக்கு, அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப குறுநில மன்னர்கள், சின்ன சின்ன மன்னர்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம்தான் டெமோக்ராட்டிக் என்ற பொது உடைமை என்ற கொள்கை மக்களிடையே மறந்தது. இது மாதிரி நம்ம தனித்தனியா இருந்தோம்னாக்கா, மன்னராட்சி அந்த மாதிரி எல்லாம் இருந்தாக்கா நம்ம நாடுகள் இப்படிதான் இருக்கும், சண்டை வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொது உடைமை டெமோக்ராட்டிக் என்ற தத்துவத்தை தோற்றுவித்தார்கள். பல நாடுகளில் முடியாட்சிக்கு முடிவு கட்டப்பட்டு மக்களாட்சி மலர்ந்தது. ஸோ அந்த போருக்கு அப்புறம் இப்படிதான் பாவம் பசங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க, ஜனங்கள்லாம் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் உலகம் ஃபுல்லாவே இருந்தது முதலாம் உலகப் போருக்கு அப்புறம். இரண்டாம் உலகப் போர். இரண்டாம் உலகப் போர்ல ஸோ நான் இரண்டாம் உலகப் போர்ல ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே ஹிட்லர் தான் முக்கிய காரணம். ஜெர்மனியினுடைய ஹிட்லரும் முசோலினி என்ற இரு தலைவர்களும் முக்கிய காரணமாக அவங்க கொள்கையினால, அவங்க மன்னராட்சி கொள்கையினால அந்த இரண்டாம் உலக போருக்கு ஆரம்பிச்சாங்க. ஸோ ஜப்பானில் எழுச்சியும் ஜப்பானிலையும் பெரிய புரட்சிகள் ஏற்பட்டது. அப்பதான் வந்து ஜப்பான் வந்து என்ன ஆச்சுனாக்கா, ஜப்பான் அட்டாக்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேர்ல் ஹார்பர் இன் December 7 and 1941. The attack lead to US entry into World War II. அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஹார்பர்ல ஜப்பான் ஹார்பரை ஜப்பான் கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேர்ல் ஹார்பர் மேல 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலை 7 மணிக்கு
அமெரிக்க விமானம் 29 என்ற அமெரிக்க விமானம் ஜனாதிபதி ஹெர்ரி ரூட்மேனின் உத்தரவால் ஜப்பான் மீது அணுகுண்டை வீசியது. ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி கட்டடங்கள் அப்பளமாகின. இந்த குண்டு வீசிட்டு போகுதுங்க. இந்த பாருங்க, இந்த பிளைட்டை இந்த குண்டு வீசிட்டு இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இரண்டாம் உலக போர்ல ஏற்பட்ட நியூக்ளியர் அட்டாமிக் பாம்பை போட்டாங்க. அப்போ போட்ட உடனே எவ்வளோ புகையும், இந்த குண்டு போட்ட உடனே எவ்வளோ பெரிய சேதாரம் எந்த மாதிரி நடந்திருக்கு பாருங்க. அங்க இருந்த ஜனங்கள்லாம் எந்த நிலைமைக்கு போயிட்டு, அவங்க போட்டிருந்த துணி எல்லாமே போயிடுச்சு. ஸோ இதுதான் அட்டாமிக் ஹிரோஷிமா நாகசாமி பாம்பு போட்ட இடத்துல இன்னும் அந்த ஜனங்க ஊனமாகவும் ரொம்ப உடல் குறைவாகவும் தான் பிறந்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் உலகத்துல சண்டை வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்ற நிலைமை இந்த போட்டோல இருந்து நீங்க எல்லாரும் பார்த்துக்கலாம். அடுத்தது யூரோப்பில் தான் இப்போ முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர்லாம் மெயினா ஆரம்பிச்சது இந்த யூரோப் கண்ட்ரி தான். இந்த யூரோப் கண்ட்ரில பாருங்க எவ்வளோ கண்ட்ரி இருக்கு பாருங்க. இங்க ஐஸ்லாந்து, அயர்லாந்து, யுனைடெட் கிங்டம், நெதர்லாந்து, பெல்ஜியம், ஜெர்மனி, லக்சம்பர்க், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, லைக் தட். இந்த மாதிரி மெரி ஆஸ்திரேலியா, ஹங்கேரி, செர்பியா, பல்கேரியா, ரொமானியா, உக்ரைன். இங்க தான் இப்பதான் சண்டை நடந்துட்டு. உக்ரைன், இங்க ரஷ்யா இருக்கு, பெலாரஸ், லுத்வேனியா, லோவிட்டா, எஸ்டோனியா, பின்லாந்து, ஸ்வீடன், நார்வே. இந்த மாதிரி 24 கண்ட்ரி இருக்கு. இது வந்து இந்த 24 கண்ட்ரியும் தனித்தனியா நம்ம இந்தியாவில் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேட் எல்லாம் நம்ம இந்தியா வந்து ஒரு யுனைடடா இருக்கு, ஒரு கண்ட்ரியா இருக்கு. இங்க எல்லாமே தனித்தனி கண்ட்ரி, தனித்தனி நாடா இருக்கு, சின்ன சின்ன நாடா இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்தா இந்தியாவுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லா. இது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால டிவைடட் யூரோப் யூனியன் கண்ட்ரிஸ், பிக்கர் கண்ட்ரி டாமினேட் த டிஸ்பியூட்டட், டாமினேட் பண்ணி, பிக்கர் கண்ட்ரிலாம் டாமினேட் பண்ணி, இந்த ரஷ்யா பெரிய கண்ட்ரின்றதுனால பெலாரஸ், உக்ரைன் மேல சண்டை வருது. இந்த மாதிரி இது எல்லாம் யுனைடடா இல்லாதது தான் இதனுடைய மெயின் காரணம். ஸோ அதனால ஒற்றுமையே வெற்றிக்கு வழி என்ற கொள்கையை பின்பற்றாதனால இந்த மாதிரி யூரோப்பில் தான் முதல் உலக போர், இரண்டாம் உலக போர் எல்லாம் ஆரம்பமே இந்த மாதிரி கண்ட்ரி சின்ன சின்னதா இருந்ததுனால தான் இந்த பிரச்சனையே வந்தது. ஸோ இப்போ வந்து இங்க இங்க யுஎஸ்ஏ இங்க இருக்கு, கிரீன்லாண்டுன்னு ஒரு பகுதி இருக்கு. கிரீன்லாண்டு வளமான பகுதி. இப்போ கிரீன்லாண்டு கிங்டம் கண்ட்ரோல்ல, யுனைடெட் கிங்டம், டென்மார்க்கினுடைய கண்ட்ரோல் இருக்கு. இப்போ அமெரிக்காக்காரன் என்ன பண்றான்னா, அவனுடைய போர் பலம், அவனுடைய பலத்தினால இந்த கிரீன்லாண்டை அவன் எடுத்துக்கணும் அப்படின்னு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது ஒரு டிஸ்பியூட்டான பகுதியா இருக்கு. அடுத்தது பாருங்க. இப்போ நம்ம ஓகே, இது வெளிநாட்டெல்லாம் ஃபாரின் விஷயம் இதெல்லாம் பார்த்தோம். முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கு வரும். நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் என்ன நடக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இந்தியாவில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னாக்கா, ஃபைனலா இந்த மாதிரி டிஸ்பியூட்டு சண்டைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். நம்ம மகரிஷி வந்து பொதுவான கருத்து சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப ஐடியலான ஒரு நல்ல கருத்துகள். அதை வந்து நம்ம பிரிச்சு இன்டெப்தா இந்த மூல காரணம், இந்த சண்டைகள்லாம் ஏற்பட மூல காரணம் என்ன அப்படின்றத நான் ஃபைனல் கன்க்ளூஷன் சம்மரியில நான் சொல்றேன். ஸோ அதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். இப்போ 22ஆம் தேதி ஏப்ரல் வந்து பகல்காம் என்ற காஷ்மீர் பகுதியில ஒரு 26 பேரை அவங்க டெரரிஸ்ட், பாகிஸ்தான் டெரரிஸ்ட் இங்க இருக்காங்க பாருங்க, இவங்க தான் டெரரிஸ்ட், ரிலீஜியஸ் டெரரிஸ்ட். நான் வந்து ஐ எம் கோயிங் டு யூஸ் ஒன்லி ரிலீஜியஸ் டெரரிஸ்ட். நல்ல எல்லாரும் கன்ல ஷூட் பண்ணிட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்க.
அந்த ஜனங்கள்லாம் நீங்க எல்லாம் டிவியில பார்த்துருப்பீங்க, இது தெரியாத விஷயம் இல்லை. ஸோ இதுக்கு என் மூல காரணம் என்னன்னா, ரிலிஜியன் பேஸ்டு டெரரிஸ்ட். இவங்க எல்லாம் அந்த மத வெறியர்கள். மத வெறியர்கள்னா அந்த மத நூல்ல ஒரு லைன் ஏதாவது ஒண்ணு இருக்கும். நம்ம மதம்தான் உலகத்தை ஆள வேண்டும் அப்படின்னு ஒரு லைன் இருந்ததுன்னா அதை புடிச்சுக்கிட்டு இவங்க ஒரு நல்ல ஒரு பகுத்தறிவு இல்லாம இந்த மாதிரி பொது ஜனங்களையும் அப்பாவி ஜனங்களையும் கொள்றாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இதான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் லைன். இங்கதான் பார்டர்ல இப்படிதான் இருக்கும், முள்வேலி கம்பு தான் இருக்கும். இங்க சோல்ஜர்ஸ் ஒரு பக்கம் இந்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி இந்த பக்கம் சோல்ஜர்ஸ் இந்தியா பக்கம் இப்படி இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றேன் நான், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். இவங்க என்ன ஆச்சுனாக்கா, இந்த டெரரிஸ்ட்லாம் எப்படி வர்றாங்கன்னா, அவ்வளோ பாதுகாப்பான லைன் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை இங்க. இந்த பார்டர் இப்படிதான் முள்வேலி தான் இருக்கு. இவங்க நம்ம ஸ்போர்ட்ஸ்ல போல் வால்ட் வச்சுட்டு ஒரு குச்சி வச்சுட்டு இந்த பக்கம் எகிரி குதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட பாசிபிலிட்டி இருக்கு. எப்படிலாம் இவங்க வந்திருப்பாங்க அப்படின்ற நம்ம நியூஸ் மிலிட்ரி பீப்புள்லாம் சொல்றாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட்ல மண்ணை தோண்டி நம்ம எலியோலை மாதிரி தோண்டி இங்க இருந்து இப்படியே நுழைஞ்சு இந்த பக்கம் வந்திருக்கலாம். இவங்க ரொம்ப நாள் அங்க ஸ்டடி பண்ணி அந்த பகல்காம்ல ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க், அந்த பார்க்ல ஸ்டடி பண்ணி அப்பாவி ஜனங்கள்லாம் கொண்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது இப்போ அவங்க இங்க இந்த ஏரியாவில் திக் ஃபாரஸ்ட் இருக்கு. இவங்க இதுல போய் அந்த ஷூட் பண்ணிட்டு இதை உள்ளார போய் மாட்டிச்சிட்டாங்க. அவங்களால பிடிக்க முடியல, நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்னால அவங்கள பிடிக்க முடியல. ஸோ இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பார்டர் இப்படிதான் இருப்பான். சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் கன்னை வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த இப்போ சண்டை நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. இந்த பக்கம் சோல்ஜர்ஸ் ஷூட் பண்றாங்க, அந்த பக்கம் ஷோல்டர் ஷூட் பண்றாங்க. அந்த இது இப்போ ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. நம்ம டெல்லியில இருந்து நியூஸும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நாளைக்கு ஒரு ப்ராக்டிஸ், நம்ம அங்க பாகிஸ்தான்ல இருந்து குண்டு போட்டாங்கன்னா எப்படி நம்ம எஸ்கேப் ஆகுறது அப்படின்ற மாதிரி எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு அது எல்லாருக்கும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ் மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட் வழியா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இப்ப இந்த பார்டர்ல இந்த மாதிரி தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் மத வெறியர்கள். மதத்தின் பேரால் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். அதனால மத கொள்கைகளையும் மதம் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் டெரரிஸ்ட் ஆகி இந்த மாதிரி உலகத்தையே ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா, இதுதான் இந்த மரங்கள் அந்த ஏரியாவில் ஜம்மு காஷ்மீர்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதனால இப்போ உங்களுக்கு பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக்னால இப்போ இந்தியா இதான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே தான் இருக்கு. எல்ஓசின்னு இருக்கு பாருங்க, இந்த ப்ளூ கலர் இது. ஸோ இதுல சிந்து நதியை நிறுத்தணும். நம்ம ட்ரீட் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு 1961 இருந்து 56 இயர்ஸ் ஓல்டு. சிந்து நதி வாட்டர் ட்ரீட்டி பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு இருந்ததை இப்ப நிறுத்திட்டாங்கன்னா இந்த தண்ணியை நிறுத்த முடியல. ஸோ தண்ணி நிறுத்த முடியாது. இதுல நிறைய ஆறுகள் ஓடிட்டு இருக்கு. இந்த படத்துல இங்க பாத்தீங்கன்னா இதுதான் தான் சிந்து நதி. இது இந்த பக்கம் சைனாவில இருந்து திபெத்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கதான் சைனாவில இருந்து இந்த பக்கம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சைனாவில் ஸ்டார்ட் ஆகி அந்த சிந்து நதி இந்தியா வழியா இப்படி இப்படி போகுது. இதுல 80% ஆஃப் வாட்டர் பாகிஸ்தானுக்கு விடுறாங்க. இங்க டேம் எல்லாம் கட்டி அந்த பவர் எல்லாம் பாகிஸ்தானுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னென்ன ரிவர்ல பார்க்கலாம். சட்லஜ், ரவி, பியாஸ், இது மூணும் இந்தியாவும் மெஜாரிட்டி இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இது செனாப், ஜீலம், சிந்து நதி, இந்த நதியெல்லாம் 80% பாகிஸ்தானுக்கு போகுது. ஸோ இப்பதான் இந்த சிந்து நதி அக்ரிமெண்ட்டை தண்ணி எல்லாம் நாங்க உங்களுக்கு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்தியா. அதெல்லாம் ரியலா பாசிபிளா என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் இதனுடைய, நம்ம பாரதியாரும் பாட்டு பாடியிருக்காரு, சிந்து நதியின் இசையினிலே கேரள பெண்களுடன் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு இந்தியா ஃபுல்லாவையும் ஒருங்கிணைத்து நம்ம ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, நம்ம இந்தியா ஃபுல்லா ஒற்றுமையா இருக்கணும்
அப்படின்ற எண்ணத்தோட பாரதியார் அந்த பாட்டை பாடியிருக்காரு. அந்த சிந்து நதி தான் இது. அந்த பாட்டுல வர சிந்து நதி தான் இங்க இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற சிந்து நதியை பத்தி நம்ம சவுத் தமிழ்நாட்டுல இருக்கிற பாரதியார் பாடி உலக ஒற்றுமைக்காக அவ்வளோ அழகா பாடினாரு. அந்த சிந்து நதியெல்லாம் இப்ப தண்ணீர் பிரச்சனையினால இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதான் இதனுடைய சாராம்சம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்க கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல நீங்க கேட்கலாம். இங்க பாருங்க, இது இது எவ்வளவு ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை இந்த டெரரிஸ்ட் இந்த மாதிரி இந்தியாவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். 26/11/2011 தாஜ் ஹோட்டல் அட்டாக் பண்ணி, மும்பைல இருக்கிற தாஜ் ஹோட்டல் அட்டாக் பண்ணா, என்டர் த்ரூ மும்பை சீ கோஸ்ட். பக்கத்துல மும்பைல சீ கோஸ்ட் வழியா இந்த தாஜ் ஹோட்டல் பெரிய ஹோட்டல். இதுல ஒரு 2000 ரூம்ஸ் இருக்கும், 2000 ரூம்ஸ் இருக்கும். பெரிய ஃபாரினர் இவங்க எல்லாம் தங்கி இருக்கும் போது குண்டு போட்டுனாங்க. இந்த டெரரிஸ்ட்லாம் குண்டு போட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்தையும் நம்ம அமைதித்தன்மையும் குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு மூல காரணம் யார் என்பதை மெதுவா பார்ப்போம். அதே மாதிரி பார்லிமெண்ட் அட்டாக் 13 டிசம்பர் 2001 பாகிஸ்தான் பார்லிமெண்ட் மேலேயே உள்ளார என்ட்ரன்ஸ்ல குண்டு போட்டு அவங்க துப்பாக்கியால நிறைய பேர் செத்துட்டாங்க. நிறைய டெரரிஸ்ட், நம்ம மிலிட்ரி பீப்புள் இவங்க எல்லாம் செத்துட்டாங்க. இது 2001. ஸோ இந்த மாதிரி எவ்வரி ஒரு 5 இயர் 10 இயருக்கு ஒரு தடவை பாகிஸ்தான் பீப்புள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் புல்வாமா ஆர்மி கேம்ப் மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆர்மி கேம்ப், ஆர்மி பீப்புள் இந்த ரோட்ல கன்வாய் அவங்க வரிசையா அந்த வெஹிக்கிள்ஸ் வட்டிங்க போகும்போது அந்த கன்வாய் மேல 14th February 2019 convoy carrying CRPF personnel targeted by Pulwama, resulting into loss of 40 personnel. ஸோ அந்த ஆர்மி மேலேயே அவங்க இந்த ஜெய்ஷ் இ முகமது கிளைம்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவங்க குண்டு போட்டுட்டாங்க. குண்டு போட்டு அதுக்கப்புறம் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் பண்ணாங்க. இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா என்னன்னாக்கா, அந்த டெரரிஸ்ட் இருக்கிற ஏரியா போய் குண்டு போட்டுட்டு மறுபடியும் திருப்பி ஓடி வந்துடுது. இப்ப நம்ம கபடி விளையாடுறாங்க இல்லையா, வேகமா போய் அவனை தொட்டுட்டு திருப்பி வராங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு. அந்த ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு அது அமைதியாயிடுச்சு. அந்த அந்த மாதிரி இன்சிடென்ட் எவ்வரி 5 இயர் 10 இயருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து யுஎஸ்ஏல வேர்ல்டு ட்ரேட் சென்டர் நியூயார்க்ல இருக்கு. பென்டகன் ஒரே நாள்ல 3 அட்டாக், பிளேன் 1 and 2, 2 பிளேனும் இந்த WTC மேல நியூயார்க்ல போய் அடிச்சது. பிளேன் கிட்னாப்டு பிளேன் வச்சு இந்த இதுல பாம் வச்சு, இதான் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். வேர்ல்ட் ட்ரேட் உலக பொருளாதார கண்ட்ரோல் பண்ற சென்டர் இது. அந்த சென்டர் மேல ஒரே நாள்ல அல் கொய்தா ஒசாமா பின் லாடன் தலைமையில நியூயார்க்ல, அப்புறம் பென்டகன் வாஷிங்டன்ல ஒரே நாள்ல பென்டகன் பிளேன் 3, பிளேன் 1 and 2 WTC, பிளேன் 3 இது பென்டகன் மேல வாஷிங்டன்ல இருக்கு. பிளேன் 4 பென்சில்வேனியா மேல அட்டாக்டு பை ஒசாமா பின் லாடன் குரூப். இவங்கெல்லாம் இந்த ஒசாமா பின் லாடன் என்பவர் அவர் ஆப்கானிஸ்தான்ல இருந்தவர். அவர் ரிலீஜியஸ் டெரரிஸ்ட். இது பேசிக் ஃபண்டமெண்டல் என்னன்னா, ரிலீஜியன்ல ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கிறவங்க மற்ற மதங்களை அற்பமாக நினைச்சு அவங்க மதம் தான் பெருசு அப்படின்னா மற்ற மதத்தினரை அழிக்கணும், அவங்க மதம் தான் வளரணும் அப்படின்ற ரிலீஜியன் இதுதான் பேசிஸ், ரிலீஜியஸ் டெரரிஸ்ட். ஸோ இதனால ஒரு 80,000 கோடி லாஸ் அமெரிக்காவுக்கு. அப்புறம் அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா
ஒசாமா பின் லேடன் அண்டர் கிரவுண்ட்ல பதுங்கி இருந்தான். அவனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அவனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் ஒசாமா பின் லேடன். இந்த மாதிரி ரிலீஜியஸ் டெரரிசம் தான் இந்த பேசிஸ் ஃபார் ஆல் டிஸ்டர்பன்ஸ். உலகத்துல எந்த மூலையில நடக்கிறதோ மேஜர் வந்து ரிலீஜியஸ் டெரரிசம். இந்தியாவில் இப்ப நடக்கிறதும் ரிலீஜியன் பீப்புள் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படம். இப்போ நம்ம இதுக்கு வாங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு வரும். நம்ம இந்தியாவில் இப்ப சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி எவ்வளோ பண்ணியிருக்காங்க. தாஜ்மஹால், புல்வாமா, பகல்காம், புல்வாமா, பார்லிமெண்ட் அட்டாக், ஸோ இந்த புல்வாமா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இப்போ இந்தியாவில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, பாகிஸ்தானும் மிலிட்ரி வைஸ் எக்கனாமி வைஸ் அவங்க இந்தியாவில் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. இருந்தாலும் இப்போ இந்தியா வந்து ஒரு 10 குண்டு அவங்க மேல போடுறாங்கன்னு வச்சுங்க. 10 குண்டு போடுறேன்னா அதுக்கு பதிலடியா ஒரு 2 குண்டாவது நம்ம இந்தியா மேல போடுவோம். அதனால இந்தியாவுடைய பொதுமக்களும் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. நிறைய லாஸ் நடக்கும். நிறைய பேரழிவு ஏற்படும். நாட்டினுடைய பொருளாதாரம் குறையும், அமைதி குறையும், எல்லாமே நடக்கும். ஸோ அதனால வந்து போர் தான் வந்து இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. போர் வந்து இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. இப்போ என்ன அவங்க இருந்து மிசைல் விடுறான்னாக்கா, இந்த மிசைல் இங்கிருந்து இப்படி வரும், இங்கிருந்து இப்படி வரும். இடையில வந்து இது வந்து இஸ்ரேல்ல தான் இந்த அயன் டூம்னு இருக்கு. அயன் டூம்னு சொல்லிட்டு அவங்க பவுண்டரியில நிறைய டூம் மாதிரி வச்சிருக்காங்க, அயன் டூம். அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் வந்து இந்தியா இஸ் டெவலப்பிங் அயன் டூம், குஷா அப்படின்ற நேமில் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்டர்செப்டார் இருக்கணும். இன்டர்செப்டார் இல்லைன்னாக்கா நம்ம இந்தியா 10 குண்டு பாகிஸ்தான் மேல போட்டாலுமே, அவங்க வந்து ஒரு 2 குண்டு போட்டாலுமே நம்ம இந்தியாவுடைய குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், டெல்லி இதெல்லாம் எங்க அஃபெக்ட் ஆகும்னே சொல்ல முடியாது. அதனால போர் இஸ் நாட் த சொல்யூஷன் ஃபார் அமைதி. அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னாக்கா போர் படையெடுக்கிறது தான் அமைதிக்கு, அதுதான் சொல்யூஷன் கிடையாது, அதுதான் வழிமுறை கிடையாது. அதை விடுத்து நம்ம யுஎஸ்ஏ ஆப்கானிஸ்தான்ல உசாமா பின் லாடன் மாதிரி அந்த டெரரிஸ்ட் குரூப்பை போய் அட்டாக் பண்ணணும். அவங்கள வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி அந்த டெரரிஸ்ட மட்டும் கவர் பண்ணணும். இப்போ அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானை ஒன்றும் பண்ணல. ஆனா அந்த ஒசாமா பின் லாடன் இருந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த குரூப்பை மட்டும் அலக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணுமே தவிர 2 நாடுக்கும் போர் வந்ததுனாக்கா இது எந்த மாதிரி போய் நிற்கும்னு தெரியல. 2வது வந்து அமெரிக்காவினுடைய அரசியல் அமைப்பு அண்ட் இந்த அவங்க மிலிட்ரி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அமெரிக்கா பாகிஸ்தான்ல மிலிட்ரிக்கும் அவங்கள அரசியல் அமைப்புக்கும் இண்டிபெண்ட் பாடி. மிலிட்ரி வந்து அவங்க வந்து தேவில் கண்ட்ரோல் த பொலிட்டிக்கல் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாம் அவங்க மிலிட்ரி தான் மேஜர். அதனால நம்ம சொல்றதெல்லாம் நம்ம அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டரையோ பிரசிடென்ட் தான் பேசுறோம். மிலிட்ரி பீப்புளாக கூட பேச முடியல. ஸோ அதனால வந்து அவங்க வந்து மிலிட்ரி பாகிஸ்தான் வந்து இந்த டெரரிசத்தை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ட்ரைனிங் சென்டர் இதெல்லாம் அந்த நாட்டில் வச்சு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அதுதான் இப்போ பிரச்சனையா இருக்கு. நம்ம பாரத பிரதமரும் நிறைய நாட்டுக்கு போறாரு, நிறைய தலைவர்கள்லாம் மீட் பண்றாரு. அவங்களெல்லாம் ஒரு பெரிய மாநாடு போட்டு அந்த டெரரிஸ்ட ஒழிக்கணும் அப்படின்றது பத்தி நல்ல பெரிய அளவில் அவர் எடுத்து உலக நாடுகளின் ஒத்துழைப்போடு இது ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. போர் வந்து ஒரு சொல்யூஷன் ஆகாது. மறுபடியும் திருப்பி இப்போ ஒரு தடவை போர் வந்தாலுமே
அந்த டெரரிசம் மறுபடியும் டெவலப் ஆகி மறுபடியும் அட்டாக் பண்ணுவாங்க. அதனால நம்ம உலக தலைவர்களை வச்சு நம்ம ஒரு அமைதிக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் கொண்டு வர வேண்டும். ஏன்னா அவன் நம்ம 10 குண்டு போட்டாலுமே, அவங்க 2 குண்டு போட்டாலுமே இந்தியாவுல எந்த அளவுக்கு சேதாரம் ஏற்படும். பொது ஜனங்கள் தான் கடைசியில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பொது ஜனங்களுடைய அழிவு தான் அதிகமா இருக்கும். அதனால அது தீர்வாகாது. இதுதான் மகரிஷியும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர்லாம் படங்கள்லாம் பார்த்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போர் ஒரு தீர்வாகாது. பேச்சுவார்த்தையின் மூலம்தான் இதை கொண்டு வர வேண்டும் என்று நம்ம ஐந்தொழுக்க பண்பாட்டில் தான் கொண்டு வரணும்னு நம்ம மகரிஷி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இன்டர்செப்டர்லாம் நம்ம கையில அயன் டோம் அந்த மாதிரி பெரிய அளவுல எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. பட் கரெக்டா நமக்கு எந்த அளவுக்கு இந்தியாவுடைய கெப்பாசிட்டி இருக்கு. பட் அழிவு அவங்க சைடு நிறைய அழிவு ஏற்பட்டாலும் நம்ம சைடுல கொஞ்சமாவது ஏற்படும். அதனால எந்த அழிவும் ஏற்படாம பாத்துக்கிறதுக்கு இது ஒரு போர் ஒரு வழியாகாது என்றுதான் என்னுடைய கருத்து. ஸோ இது விட்டுரும், அடுத்து பார்ப்பேன். இப்போ நார்த் கொரியான்னு கொரியாவில் நார்த் கொரியான்னு இருக்கு. அந்த நாடு பாருங்க, அது ஒரு ஃபேமிலி ரூலிங். இவர் தான், இவருக்கு பேரு கிம்னு பேரு. இவர் கிம், ஜோசப் கிம்மா என்னவோ இவர் தான் அவருடைய பிரசிடென்ட். அங்க நாட்டுல என்னன்னாக்கா, அங்க இருக்கிற ஒரு குழந்தை பிறந்தன்னா 10 வருஷம் மினிமம் ஆர்மியில தான் இருக்கணும். 10 வருஷம் they have to serve for minimum 6 years and woman up to the age of 23. Compulsorily military service policy requiring male citizen to serve 10 years and woman up to age of 23. This is enriching North Korea constitution. National defense is duty and honor the citizen. ஸோ இதுதான் அவங்க மிலிட்ரிலாம் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பீப்புளெலாம் ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. லைஃப் அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடையாது. நோ ஃப்ரீடம், நோ ஃப்ரீடம் டாக், நோ. அவங்க ஃப்ரீயா நம்மள மாதிரிலாம் எங்க வேணாலும் போக முடியாது. ஸோ அந்த மாதிரியும் கண்ட்ரி இருக்கு. இந்த மாதிரி பீப்புள் தான் ரஷ்யாவில் இப்போ சண்டை நடக்குது இல்லைங்களா, உக்ரைன் அண்ட் ரஷ்யாவில். அப்போ இந்த பீப்புள் தான் ஃப்ரண்ட்ல போய் இந்த கன் அண்ட் ஆர்டரிலாம் யூஸ் பண்றது, அந்த டேங்க் ஆப்ரேட் பண்றது, அவங்க ஆப்ரேட் பண்ணி அவங்க தே மே லீவ் ஆர் தே மே டை. அந்த மாதிரி உலகத்துல இந்த மாதிரிலாம் சில நாடுகள் இருக்கு. இந்த நார்த் கொரியன் இது டிபிக்கல் எக்ஸாம்பிள். ஒரு ஃப்ரீடம் இல்லாம ஸ்லேவான பீப்புள். கம்பல்சரிலி தே ஹேவ் டு ஒர்க் இன் த ஆர்மி ஃபார் மினிமம் 10 years, போத் மென் அண்ட் உமன் போத். ஸோ அந்த மாதிரிலாம் உலகத்துல ஒரு போருக்காக அவங்க வளத்தையே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல திட்டங்களாக தெரியல. அப்புறம் வேதாத்திரியத்தில் இப்போ இதெல்லாம் பார்த்தா ஐ திங்க் இந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணாம போதும். இது எதுக்காகனாங்க, உலகத்துல எப்படிலாம் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொண்டு வர்றதுக்காக தான். இப்போ ப்ரெசன்ட்லி எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங்கை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த உதாரணங்கள்லாம் நான் போறேன். இப்போ அடுத்தது நம்ம மகரிஷினுடைய 14 அம்ச திட்டங்களை பார்க்கலாம். போர் இல்லா நல்லுலகம். ஸோ போரே எங்குமே போர் இருக்கவே கூடாது. எந்த உலகத்துல எந்த மூலையிலும் போர் இல்லா இருக்க வேண்டும். பொருள் துறையில் சமநீதி. பொருள்துறையில் பொருள் எல்லா நாடும் ஈக்குவலைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒண்ணா பார்க்கலாம். நேர்மையான நீதிமுறை, ஆட்சி முறை நேர்மையா இருக்கும். நிலவுக்கோர் ஆட்சி. உலகம் ஃபுல்லாத்துக்கும் ஒரே ஒரு மன்னர் தான் இருக்கணும், ஒரே ஒரு பிரசிடென்ட் அவர் தான் இருக்கணும். சீர் செய்த பண்பாடு. நம்ம சமூகம் ஒரு சீர் செய்த பண்பாடா இருக்கணும். சிந்தனையோர் வழிவாழ்வு. சிந்தனையுடைய கைடன்ஸ் பிரகாரம் இந்த உலகம் வழி நடத்தணும். சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு. பெண்ணை போற்றி நல்ல அவங்கள நல்ல கண்ணியத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சிறப்புணர்ந்த பெண்மணி. பெண்ணினுடைய சிறப்பை உணர்ந்து அவர்களுக்கு நாம் சப்போர்ட் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய பாயிண்ட். அடுத்தது தெய்வ நிதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், உணவு நீர் பொதுவாக்கல், உண்மை ஒன்றே வழிபடுதல்.
உண்மை ஒன்றே வழிபடுதல். இந்த மாதிரி 14 அம்ச திட்டங்கத்திலையும் நம்ம ஒண்ணா பார்க்கலாம். பட் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு 8 பார்த்துட்டு மீதி பேலன்ஸ் அடுத்த தொடர்ல பார்க்கலாம். இப்ப வேதாத்திரத்தில் போரில்லா நல்லுலகம். போர் என்பது மனிதனே தனித்தனியாகவோ கூட்டமாகவோ கொன்று குவிக்கும் கொடிய செயல். வாழ்வதற்கு விரிந்த உலகம் இருக்கிறது. இயற்கை வளங்கள் பலமும் உள்ளன. ஒருவரோடு ஒருவர் ஒத்தும் உதவியுமாக இயற்கை வளங்களை அனுபவித்து இன்புற்று வாழ வேண்டும். உலகில் இதுவரையில் எத்தனையோ போர்கள் நடந்துவிட்டன. அவற்றுக்கு காரணம் என்ன? என்ன நன்மை யாருக்கு விளைந்தது? யாருக்காவது நன்மை வந்ததா? இந்த உலகத்துல எவ்வளவு நடந்தது, யாருக்காவது நன்மை விளைந்ததா? இன்னும் போர் உலகுக்கு தேவைதானா? இது போன்ற வினாக்களை எழுப்பிக் கொண்டே ஆராய்வோம். போர் என்பதை அடியோடு மனித குலத்திலிருந்து ஒழித்து விட வேண்டும். சோ இதுதான் போரில்லா நல்லுலகம் என்ற தலைப்பில் நம்ம ஒருத்தருக்கு ஒத்து உதவியாகவும் இயற்கை வளங்களை அனுபவித்து நாம் வாழ வேண்டும் என்ற கருத்தை தான் போரில்லா நல்லுலகம் என்ற தலைப்பில் கூறியிருக்கிறார். அடுத்தது பொருள் துறையில் சமநீதி. பொருள் துறையில் உலக நாடுகள்ல இப்ப எப்படி இருக்குன்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தெர் இஸ் எ டெபிசிட். எக்ஸ்போர்ட் டெபிசிட், இம்போர்ட் டெபிசிட், ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, இம்போர்ட் டியூட்டி எல்லாம் இருக்கு. இப்போ டாரிஃப், நம்ம ட்ரம்ப்னுடைய டாரிஃப் 20%, 30%, 40% இந்த கண்ட்ரிக்கு எல்லாம் வச்சிருக்காரு. ஃப்ரீ ட்ரேட். இந்தியாவில் ஒண்ணு விளையுதுன்னா அது அமெரிக்காவுக்கு கொண்டு போகலாம். எந்த டியூட்டியும் கிடையாது, நோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். அமெரிக்காவில் ஏதாவது நல்ல மரங்கள்லாம் அங்க அதிகம். அமெரிக்காவில் பெரிய பெரிய மரங்கள்லாம், அங்க வீடுகள்லாம் மரங்கள் தான் கட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம உலகத்துல எந்த மூலைக்கும் கொண்டு போகலாம். அந்த மாதிரி ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்றதான் ஃப்ரீ ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதான் அதனுடைய தத்துவம். நோ டியூட்டி, யார் எங்க வேணாலும் இந்த உலகத்துல இப்ப அமெரிக்காவுக்கு நீங்க போனோம்னாக்கா ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்கக்கூடாது. நோ பாஸ்போர்ட், நோ விசா, எந்த மூலையில நீங்க எங்க போனாலும் வாழலாம். இப்போ அதான் பொருள் துறையில் சமநீதி. இப்போ நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா அரௌண்ட் 85 ருபீஸ் இருந்தா ஒரு US$. யூரோ 90 ருபீஸ் 1 யூரோ. யூரோப் பவுண்ட் ஸ்டெர்லிங். இங்கிலாந்து 110 ரூபாய் கொடுத்தாதான் ஒரு இங்கிலாந்து பவுண்ட் ஸ்டெர்லிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுனால அந்த கண்ட்ரிலாம் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு நம்ம அமெரிக்கா போறோம் அப்படின்னா டாலர் வாங்கும் போது அந்த கமிஷன் அந்த அமெரிக்காவுக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த நாடுகள்லாம் நல்லா செழுமையா இருக்கு. நம்ம லோயர் ரேட்ல இருக்கிறவங்கள நம்மெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் சமநீதியாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் பொருள் துறையில் சமநீதி. நேர்மையான நீதிமுறை, நேர்மையான ஆட்சி. கவர்மெண்ட் அரசியல் தலைவர்கள் வகுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களும் மனித வாழ்வை பற்றிய தத்துவம் விஞ்ஞானம் என்கின்ற முழுமையாக அறிந்து கொள்ளாதவர்கள் இதனால் அப்பழுக்கற்ற நீதிமுறையும் அதை செயல்படுத்துகின்ற முறையும் உலக நாட்டில் உருவாகவில்லை. எனவே நீதித்துறையில் இயற்கை முரண்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்றத, நீதித்துறையில நேர்மையா இருக்கணும் அப்படின்றதுதான் இதனுடைய தத்துவம். அன்பயாஸ்டு கவர்மெண்ட் ரூலிங் இருக்கணும் அப்படின்ற நம்ம மகரிஷி சொல்றாரு. நிலவுக்கோர் ஆட்சி. ஸோ உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப நான் காமிச்சேன் இல்லையா, ஒரு இந்தியா, சைனா, பாகிஸ்தான், யூரோப்பில் எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கு. அந்த பவுண்டரியே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு தலைவர், சிங்கிள் ரூலர் ஃபார் ஹோல் குளோப். இந்த குளோபுக்கு ஃபுல்லா சிங்கிள் ரூலர் தான் இருக்கணும். லைக் யுஎன்ஓ இப்ப இருக்கு இல்லையா, யுனைடெட், அந்த மாதிரி ஒரே ஒரு ஆட்சியாளர் தான் இருக்கணும் உலகம் ஃபுல்லா. சிங்கிள் ஆர்மி ஃபார் த வேர்ல்டுக்கு ஃபுல்லா சிங்கிள் ஆர்மி. இப்போ ஒவ்வொரு நாடும் அந்த வருமானத்தை ஆர்மிக்கு செலவு பண்றாங்க. நிறைய டெவலப்மெண்ட், எஜுகேஷன், மெடிக்கல் இதுக்கெல்லாம் இல்லாம ஸோ அவங்க ஆர்மிக்கு தான் நிறைய செலவு பண்றாங்க. பீப்புள் கேன் டிராவல் எனிவேர் இன் த வேர்ல்டு, நோ பாஸ்போர்ட் இஸ் ரிக்வயர்டு. ஸோ இதுதான் இந்த நிலவுக்கோர் ஆட்சி அப்படின்னா ஒரே ஒரு ஆட்சி தான் இந்த உலகம் ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மகரிஷியினுடைய தத்துவம். சீர் செய்த பண்பாடு.
சீர் செய்த பண்பாடு தான் ஐந்தொழுக்க பண்பாடு. ஐந்தொழுக்க பண்பாடு தான் நான் எனது உடலாலும் அறிவின் திறமையினாலும் உழைத்து வாழ்வேன். நான் என் வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். பிறர் உயிரை உணவுக்காக கொல்ல மாட்டேன். பிறர் பொருளையும் வாழ்க்கை சுதந்திரத்தையும் மதித்து போற்றுவேன். துன்பப்படும் பிற உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதை நான் உங்களுக்கு ஐந்தொழுக்க பண்பாடு ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம இரண்டொழுக்க பண்பாடு டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த ஒழுக்கங்களை எல்லாம் கடைபிடித்து இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை தான் அவர் கூறியிருக்கிறார். சிந்தனையோர் வழிவாழும். சிந்தனையோர் வழிவாழுன்னா முற்றும் உணர்ந்த சிந்தனையாளர்கள் வழியில் வாழ வேண்டும் அப்படின்றதுதான் இதனுடைய பாயிண்ட். ஐ திங்க் சிந்தனையோர் வழிபாடு நம்ம அப்துல் கலாம் ஐயானுடைய படம் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுல அவங்க அந்த மாதிரி ஒரு பெரிய அறிஞர்கள், ஆன்மீகத்திலையும் கல்வியிலும் வளர்ந்த அறிஞர்களினுடைய அறிவுறுத்தலோடு ஆட்சி செய்ய வேண்டும் என்றுதான் சிந்தனையோர் வழிபாடு, இந்த அறநெறியில் வாழ ஆட்சி செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்தது சிறப்புறந்த பெண்பணி, சிறப்புறந்த பெண் மதிப்பு. பெண் மதிப்பு சமுதாயத்துல எவ்வளவு பெண்கள், இந்திரா காந்தி அம்மையார், யூகேல மார்கரெட் தாட்சர், கிரண் பேடி, இந்த மாதிரி பெண்களுக்கு எவ்வளோ திறமைகள்லாம் இருக்கு. அந்த பெண்களுடைய திறமைகளை உணர்ந்து ஆணாதிக்கம் செலுத்தாமல் அவர்களுடைய திறமைகளையும் வெளிக்கொணர்ந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் பெண்களுக்கு மதிப்பையும் அளித்து இருக்க வேண்டும் என்ற தத்துவம் தான் சிறப்புறந்த பெண் மதிப்பு. ஸோ இது எல்லா பெண்களையும் சம தரத்தோட நடத்த வேண்டும் என்பது. இந்த மாதிரி பாருங்க எவ்வளவு பெரிய தலைவர்கள், உலக தலைவர்கள், இந்திரா காந்தி, மார்கரெட் தாட்சர், யூகே, இவங்க பிரசிடென்டா இருந்தாங்க யூகேல. ஸோ கிரண் பேடி உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் என்னுடைய தெய்வ நீதி வழிவாழ்தல். இறைநிலை பிரபஞ்ச தோற்றுவித்து முறையாக காத்து வருது மனிதன் தன்முனைப்பினால் இந்த இறையாற்றலின் மதிப்பை உணராது செயல் புரிந்து சமுதாயத்தை சிக்கலில் ஆழ்த்தி வருகிறான். இந்த தவறு எழாமல் காத்து சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டியது அறிஞர்களின் கடமையாகும். நம்ம மகரிஷினுடைய தத்துவம், சங்கராச்சாரியார், போப் ஜான் பால், இவர் இஸ்லாமிக் லீடர், இந்த மாதிரி அவங்க இந்த உலக சமாதானத்துக்கு இவங்களெல்லாம் ஈடுபடணும். அவங்க அந்த மதத்துக்கு மட்டும் இல்லாம எல்லா உலகத்திலுடைய எல்லா மதங்களையும் சமமாக கருதி உலகத்தில் அமைதி ஏற்படுத்த வேண்டும். இந்த மாதிரி சமுதாயத்துல ரிலீஜியஸ் லீடர்ஸ்லாம் அதுதான் நம்ம மகரிஷி சொல்லியிருக்கிறாரு. அதான் தெய்வ நீதி வழி வாழ்தல். ஸோ இதுதான் 8வது பாயிண்ட். அடுத்தது அவ்வளவுதான், நான் முடிச்சுட்டேன். சம்மரி என்னன்னா, இப்ப நம்ம பேசனுடைய சம்மரி என்னன்னா, மகரிஷியினுடைய ஆன்மா உலக சமாதானம் என்ற அவருடைய எண்ணம் இன்னும் நம்ம இறைநிலையில படர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆகையால் உலக அமைதி ஒரு நாளைக்கு அவர் சொன்னபடி வரும். எல்லா நிலைகளும் மாற்றத்துக்கு உட்பட்டது, எதுவுமே நிலையானதல்ல. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் இப்படியே இருக்காது. உலக அமைதி எப்படியும் வரும். காலம் பதில் சொல்லும். ஐந்தொழுக்க பண்பாடு நம்ம ஆன்மா மகரிஷியுடைய ஆன்மா இதை உறுதி செய்யும். காலம் பதில் சொல்லும். ஐந்தொழுக்க பண்பாடு வேண்டும். வேதாத்திரியத்தில் 14 அம்ச திட்டங்கள், நம்ம 8 திட்டங்களை இப்ப பார்த்தோம். இன்னும் பேலன்ஸ் அடுத்த காணொலியில பார்க்கலாம். வேதாத்திரியத்தில் 14 திட்டங்களை அமல்படுத்த வேண்டும். அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இப்ப வேலை இல்லாதனால்தான் அவங்க டெரரிஸ்டா மாறுறாங்க, கெட்ட தொழில மாறுறாங்க. இப்ப வேலை அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க வேலைக்கு போவாங்க. வேலை இல்லாத திண்டாட்டம் தான் ஒரு தீவிரவாதத்தை வளர்க்கிறது என்று ஒரு கருத்தை கூறலாம். அப்புறம் யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இப்ப வீக்கா இருக்கு, அதை யுஎன்ஓல ஸ்ட்ரென்தன் பண்ணணும். வேர்ல்டு ரிலீஜியஸ் லீடர்ஸ், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாமிக், புத்திஸ்ட், ஜாயிண்ட் ரெகுலேஷன் ஃபார் வேர்ல்டு பீஸ். வேர்ல்டு பீஸ் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மத தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வேர்ல்டு பீஸை கொண்டு வர வேண்டும் என்ற என்ற ஒரு நீதிமுறையை உலக அளவில் கடைபிடிக்க வேண்டும். ரிலிஜியனை அறவே ஒழிக்க வேண்டும். இந்த ரிலிஜியன்ல மத வெறியர்கள் தான் இந்த மாதிரி உலக
சமாதானத்துக்கு குந்தகமாக இருக்கிறார்கள். ரிலிஜியனையும் அறவனை ஒழிக்க வேண்டும். அதே மாதிரி இப்ப நம்ம ஆழியார்ல தான் இது எடுத்தோம். துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும், இன்பம் பெருகிட துன்பம் விளைந்திடும். சோ இன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும். துன்பமா இருக்கும்போது அது இருக்காது, எதுவுமே நிலையானதல்ல. இன்பம் நிலைத்திடும். இன்பம் பெருகிட துன்பம் விளை. இப்ப இன்பம் ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம், துன்பம் வந்துடும். இது ஏற்றத்தாழ்வுகள், இது ஒரு கடல் அலை மாதிரிதான், மேல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும். அதுதான் துன்பம் இருந்தால் இன்பம் நிலைத்திடும், இன்பம் பெருகிட துன்பம் விளைந்திடும். சோ அதனால ஒருத்தர் வாழ்நாளில் இன்பமாவே இருக்க முடியாது, துன்பமாவே இருக்க முடியாது. இப்போ அதனால இந்த கருத்து எதுக்கு கொண்டு சொல்றேன்னாக்கா, இப்போ உலகத்துல போர், பகை, சண்டை எல்லாம் இருக்கிறது. இதே மாதிரி இருக்காது, இதே மாதிரி இன்னும் 100-200 வருடங்களுக்கு இப்படியே இருக்காது. இப்போ இது என்னன்னாக்கா, துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும். இப்ப துன்பத்துல இருக்கும், அது இன்பமாக மாறும். நம்ம மகரிஷினுடைய 14 அம்ச திட்டங்களை கடைபிடித்தோமானால் அந்த துன்பம் குறைந்து இன்பம் நிலைத்திடும். அதுதான் இதனுடைய விளக்கம். அதனால இப்ப இருக்கிற டென்ஷனே பர்மனண்டா இன்னும் ஒரு 100-200 வருஷமும் இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. துன்பம் குறைந்திட இன்பம் பெருகிடும் அப்படின்றது தான் இதனுடைய பாயிண்ட். ஸோ ஃபைனலா யுஎன்ஓ டு பி ஸ்ட்ரென்தன்ட், வேர்ல்டு ரிலீஜியஸ் லீடர்லாம் ஒன்னா சேர்ந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கொடுக்கணும் வேர்ல்டு பீஸுக்கு. ஸோ என்று கூறி என்னுடைய காணொலியை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அம்மா, உங்களுடைய கேள்விகள் ஐயா கிட்ட கேட்கலாமா? இஸ்லாமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. இன்னைக்கு உங்க பேச்ச கேட்டவங்க பாக்கியவான்னு சொல்லுவேன். ஏன்னா கடந்த காலத்தை விட எதிர்காலத்துக்கு நிறைய ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நான் கூட வெளியே போறவ உங்க ஸ்பீச் ஒண்ணு சரி யூடியூப்ல கேட்போம் நினைச்சா, இல்ல முடிச்சுட்டு 1 மணிக்கு வெயிலா இருந்தாலும் போவோங்கிற மனம் இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐயா. ஐயா, நாங்க சரித்திரத்துல படிச்சிருக்கோம். உலக போர், 2வது போர் எல்லாம் ரொம்ப அழகா கரைச்சு குடிச்சு வச்சிருப்போமே ஒழிய எதுவுமே பிராக்டிகலா தெரியாது. படிப்போம், எழுதுவோம், மார்க் வாங்குவோம். அதுதான் நம்மளுடைய என் வயசுக்கு முடியும். இப்போ 3வது உலகப்போர் வர வேண்டாம், சுவிஸ்லாமா சொன்னது கூட அடிச்சு சொல்லிட்டே வராதுன்னு. ஆனா எனக்கு ஒரு ஐயா, இப்ப போர் பதட்டம் அம்மா சொன்னது மாதிரி எல்லா மாநிலத்தையும் போட்டிருக்காங்க. இது இந்த ஜனங்களுக்கு இப்ப தேவையோ அப்படின்னு கூட தோணுது. ஏன்னு கேட்டா, கிராமமும் சரி நகரமும் சரி 1000 ரூபாய் கொடுக்கல, அது தல்ல, இந்த இலவசம் தல்ல, இதை தவிர முக்காவாசி ஜனங்கள்ட்ட வேற பேச்சே கிடையாது. அப்படி இருக்கையில இப்படியும் ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல அவேர்னஸா இறைநிலை கொடுத்துருக்கோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது யார். நான் ஒரு 40 நாள் ஒரு கிராமத்துல இருந்தேன். இதை தவிர வேற எந்த பேச்சுமே இல்லை. அவங்களுக்கு காசு வரல, அந்த 100 நாள் காசு வரல, இதேதான் கேட்டுட்டு இருந்தாங்க. நகரமா அதுக்காக மட்டும் இல்ல, வேணா நம்ம வெளியே சொல்லாம நாகரீகமா பேசுறாங்க. இது ஒண்ணியா ரொம்ப எனக்கு ஒண்ணு நான் ஒரு பேசுனதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு முஸ்லீம் ஐயா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், பேங்க்ல இருந்து மேனேஜரா. அவர் என்ன இப்ப சொன்னாங்கன்னா, நீங்க சொன்னதுதான் 70% தண்ணி பாகிஸ்தானுக்கு விட சொல்லி வெள்ளக்கார காலத்திலே அது அக்ரிமெண்ட் ஆனலாம். இப்ப அந்த தண்ணி நிப்பாட்டிட்டாங்க மோடி ஐயா. அந்த தண்ணியை இட்டு பாகிஸ்தான்ல முக்காவாசி நிலம் விளையுமா. இப்ப அது விளையல ஒண்ணு. உடனே பாகிஸ்தான் நான் நம்மளுடைய விமானம் பூரா அங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு அவங்க சட்டம் போட்டாங்க. இப்ப கொஞ்சம் 1 வாரமாவே அது இல்ல. இப்படி இருக்க இல்லையா, இப்ப பாகிஸ்தானுக்கு நமக்கு யுத்தம் வர வேண்டாம். அவர் என்ன சொன்னார்னா, நாங்களும் இந்தியன் தான், ஆனா அதே சமயத்துல பண்பட்டவர்கள்ல அவங்க தீவிரவாதியை உருவாக்க அவங்களுக்கு கூட இது நிறைய நிலநாட்டிடுறாங்க. இப்ப ஸ்ரீலங்காவை சீனா பிடிச்சிருச்சு, பாகிஸ்தான் சும்மா விட்டா அப்படியே ஒடுங்கிரும். இப்ப சீனா தலையிட்டா இதுவுமே மோசமாயிரும். இப்ப நம்மளுடைய எல்லை எப்படி வரப்போகுதுன்னா, ஒரு பக்கம் தீபகற்பம், ஒரு பக்கம் கடல், 3 பக்கம் சீனாங்கிற நிலைக்கு கொண்டாட போறாங்க. அதுவும் நமக்கு நல்லதுன்னே கருமையத்துல வச்சு வாழ்த்துங்க. தனித்தனியா 3 பேரோடையும் போராட முடியல, ஒரே ஆளோட நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரியா. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படியும் ஒருத்தர் பேசுறாங்களே அப்படின்னு. நம்ம மன்றத்தாளுதான் அவரு, பரஞ்சோதி முனிவரோட ரிலேட்டிவ். அவங்க பரஞ்சோதி முனிவர் முஸ்லீமா இருந்ததுனால அந்த வழியில வந்தவர்.
ஐயா, இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இது உங்களுடைய கருத்து என்ன? இது எனக்கு ரொம்ப இன்னைக்கு ஆதங்கமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சியா. நன்றி ஐயா. சுசிலாமா, உங்க கேள்வி ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். நான் நன்றிம்மா. நன்றி இளம்புவா. ரைட்டுமா. இது வந்து சிந்து இண்டஸ் ரிவர் ஆக்ட் எப்போ போட்டாங்கன்னா 1961 ஜவஹர்லால் நேரு அண்ட் பாகிஸ்தான் ஒரு அந்த நாட்டுடைய சுதந்திரம் அடையும் போது சிந்து நதியை எப்படி பிரிச்சுக்கிறது, அதனுடைய கிளை நதிகளும் அதனுடைய எப்படி பிரிக்கிறது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதான் இண்டஸ் ரிவர் ஆக்ட்னு பேர் அதுக்கு. ஸோ அதுல வந்து அவரு உங்க ஒரு அன்பர் வந்து தண்ணியை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அது ஆமாய்யா. வந்து அது தப்புமா. ஆக்சுவலா இப்ப ஒரு காவிரி ஆறு இங்க ஓடிக்கிட்டு இருக்கு, ரிவர் நிறுத்த முடியுமா சொல்லுங்க? நிறுத்த முடியாது. இங்க காவிரி ஆறுல கால் பாகம் கூட ஓடல, இங்க காவிரி ஆறு நிறுத்தலாம். இது வந்து நல்ல மழை காலத்துல தண்ணியை நிறுத்த முடியாது. சிந்து ரிவர்ன்றது என்னன்னாக்க ஹிமாலயன்ல இருந்து ஐஸ் மெல்ட் ஆகி இப்ப சம்மர் சீசன்ல மெல்ட் ஆகி தண்ணி வந்துகிட்டே இருக்கு, தண்ணி டோட்டலா வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் நிறுத்தவே முடியாது. அது வந்து சும்மா பயமுறுத்துறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டும் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆலப்ப சடனா ஒரு 10 நாள்ல ஒரு டேம கட்ட முடியாது, தண்ணியை நிறுத்த முடியாது. இது சைனாவில் ஆரம்பிச்சாலுமே சைனா வந்து எங்க எப்படி ஒரு ரிவரை எப்படி உருவாக்க முடியும்? நீங்க ஆறு எல்லாம் பார்த்திருப்பீங்க. ரிவர் எல்லாம் உருவாக்கவே முடியணும்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆகும். ஒரு டேமு கட்டணுமே குறைஞ்சது ஒரு 3-4 வருஷமாவது ஆகும். இப்ப சும்மா வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க உடனே நிறுத்திட்டோம், நிறுத்தலாம் முடியவே முடியாது. நிறுத்துவாங்க, அது பாசிபிலிட்டி இருக்கு. அது வந்து டைவர்ட் பண்ணி நம்ம இந்தியாவில் அதுதாம்மா வேணும். ஆறு வந்து பொதுமயமாக்கல் அண்ட் இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து என்னுடைய ஒரு பெரிய குறை. இந்தியாவில் வந்து ரிவரை லிங்க் பண்ணணும், எல்லா ரிவரையும் லிங்க் பண்ணி இந்தியாவில் எந்த பகுதியும் டெசர்ட்டே இருக்கக்கூடாது. நிறைய இடத்துல ராஜஸ்தான்ல டெசர்ட் இருக்கு, குஜராத்ல டெசர்ட் இருக்கு. நான் எல்லா ஏரியாவுக்கும் போயிருக்கேன். நான் கண்கூடார ராஜஸ்தான் பார்மர் ஏரியாவை தான் பாகிஸ்தானுக்கு பகுதி அது, பார்மர்லாம் இருந்திருக்கேன். குஜராத்ல சௌராஷ்டிரான்னு ஒரு பகுதி, ரிலையன்ஸ் ஜாம் நகர் இருக்கிற ஏரியாலாம் டெசர்ட் ஏரியா தான், மோட்டி காவடின்னு பேர் அந்த இடம். ஸோ அங்கெல்லாம் ரொம்ப டெசர்ட் தான். அங்கெல்லாம் டைவர்ட் பண்ணலாம், அதை பண்ணலாம், கவர்மெண்ட் டெஃபினட்டா பண்ணலாம். பட் அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வேணும். அதெல்லாம் எப்போ பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் அந்த ரிவரை டைவர்ட் பண்ணி இந்தியாவில் வர ஆடுகள்லாம் லிங்க் பண்ணி, நம்ம கிருஷ்ணா ரிவர் சென்னைக்கு வந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சென்னையில தண்ணி பஞ்சமா இருக்கும். கிருஷ்ணா ரிவரை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப சென்னை கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் அதை வந்து பண்ணணும். அதனால அது ரொம்ப நாளாகும். இப்ப இமிடியேட்டாலாம் அதுல கைய வைக்க முடியாது. பெரிய ரிவர், நீங்க வட்டா ரிவர் பெரிய ஆற வந்து ஒரு நாள்ல போய் இது என்ன நிறுத்த முடியுமா? அது நிறுத்த முடியாது. கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்க நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பான. அந்த ஜனங்களும் உலகத்திலுடைய நம்ம எல்லா ஜனங்களும் ஒரே ரிலீஜன் தான். சும்மா ஒரு டிவிஷன் பிரிச்சு வச்சிருக்காங்களே தவிர அதர்வைஸ் எல்லா உயிரினம் ஓரிரு உயிரினம், எல்லாம் இறைநிலை பிரம்ம ஞானத்திலிருந்து வந்தவங்க தான் மகரிஷி சொல்லியிருக்கேன். எல்லா உயிரினமும் ஒண்ணுதான், எல்லா ஜனங்களும் ஒண்ணுதான். அதனால முஸ்லீம் இந்துலாம் நான் பார்க்கறதே இல்லை. அவங்கவுங்க பிரிச்சு ஒரு டிவிஷன் பண்றாங்க. அதனால என்னுடைய விளக்கம் என்னன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு முஸ்லீம் இருந்தாலும் அவர் வந்து வேற்று நாட்டை ஒரு பாகிஸ்தானை சார்ந்தவர் என்று நினைக்க கூடாது. அவங்கள வந்து நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா ட்ரீட் பண்ணி அவங்களை இந்த பத்தி எந்த கருத்தையும் அவங்களுக்கு மனசு புண்படுற மாதிரி எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது. ஸோ நம்ம இந்த பகல்காம்ல காப்பாத்தின ஜனங்களை காப்பாத்தினதே ஒரு முஸ்லீம் பீப்புள் தான் காப்பாத்திருக்காங்க. ஸோ அதனால முஸ்லீமும் நம்ம இந்துஸ்ல அந்த அளவுக்கு சண்டைக்கு வர்றதில்ல. என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் கடைநல்லூர் 50-50 இருப்பாங்க. 50 முஸ்லீம் 50 இந்துஸ் இருப்பாங்க. ஒரு தடவை சண்டை வந்ததே இல்லையே. ஜனங்க தான் கரெக்டா இருக்காங்க. ஒன்லி ரிலீஜியஸ் டெரரிஸ்ட் பீப்புள் தான் இதை டிஸ்டர்ப் பண்றாங்களே தவிர பப்ளிக் இஸ் நாட் அகேன்ஸ்ட் இந்துஸ் ஆர் முஸ்லீமுக்கு அகேன்ஸ்டா கிடையாது.
அதனால நம்ம மனசுல யாரையும் நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி டெரரிஸ்ட எப்படி அடக்கிறது, அதுக்குதான் நம்ம வழி சொல்லணுமே தவிர நம்ம பொது ஜனங்களை எந்த விதத்திலையும் தப்பாக நினைக்க வேண்டாம் என்று என்னுடைய கருத்தை முடிக்கிறேன். நம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுதியா? ரொம்ப ஆதங்கமா இருந்துச்சு. உண்மைதான். எல்லாரும் ஜனங்க தான். அங்க இருக்கவங்களும் சாப்பிடணும், எல்லாம் பண்ணணும். ஆமா, புரியுதுயா? ரொம்ப நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப சிறப்பான பேச்சு. எல்லாருக்கும் கண்டிப்பா தேவையானது இன்னைக்கு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சுசிலாமா வாழ்க வளமுடன். வாழ்க்கணும். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். எல்லாருக்குமே அந்த இதுதான் இருக்கு. இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பிரிவினைகள்ல தான் நம்ம பாக்குறோமே கண்டி எல்லாருமே ஒரே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பார்க்கும்போது எங்கேயுமே அந்த பிரிவினைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லதான். அந்த உயர்ந்த மனநிலை வர்றதுக்கு தான் நம்ம பிராக்டிஸ் எடுக்கணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா அம்மா நீங்க பாடின பாட்டு ரொம்ப அருமையா இருந்தது. அது அப்பப்ப பாடினீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும், உபயோகமா. நாங்க மெடிடேஷன் முடிச்சதும் இதை டெய்லி பாடுவோங்கம்மா. அதனால எனக்கு அது பாடணும்னு தோணுச்சு. பாடி எல்லாருமே பாடணும்மா. அது பாடுனா மனசு வந்து அமைதியா இருக்கும் எல்லாரும். கண்டிப்பா. பிரம்மஞான பாடல், 5 ஒழுக்க பண்பாடு எல்லாம் அதுக்குதான். அது பெரிய இதுவா இருக்குதுன்றதான் 2 ஒழுக்க பண்பாடு கொடுத்துட்டாரு மகரிஷி. அருமையா இருந்ததுமா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க நிலவுக்கு ஒரு ஆட்சி, போர் இல்லா பதற்றம் கேட்கறதுக்கு அருமையா இருந்தது. அதெல்லாம் எப்ப வருமோ? நம்ம எல்லாம் அந்த காலத்துல இருக்கவும் மாட்டோம். இருந்தாலும் இப்பத்திக்கு கேட்கும் போது நமக்கு மனசு அமைதியா இருக்கு, நல்லா இருக்கு கேட்கறதுக்கே. இந்த மாதிரிலாம் வந்தா உண்மையிலே அதிர்ஷ்டம் நமக்கு தான். அது இல்லாம இப்போ ரீசெண்டா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல கூட ஒரு 36 பேரை சுட்டு கொன்னுட்டாங்கன்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்ப புதுசா வருதுங்க நியூஸ். வைரஸ் வந்து விட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியால இருந்து, கொத்து கொத்தா சாக போறாங்க, அந்த மாதிரியும் வருது. போருக்கு பதில் இந்த மாதிரி விட்டுருக்காங்கன்றாங்க. அதெல்லாம் எப்படிங்க ஐயா, நிஜமாவா என்னன்னே தெரியல. இப்ப அது மாதிரிலாம் நிறைய நியூஸ் பரவுது. அது உண்மைதாம்மா, நீங்க சொல்றது உண்மைதான். இப்போ வந்து இப்போ வந்து நம்ம மகரிஷியுடைய ஆன்மா வந்து இறைநிலையோட கலந்துருக்கு. இந்த சுத்தவெளி ஃபுல்லா கலந்துருக்கு. அவருடைய ஆன்மா வந்து அவருடைய எண்ணம் நிறைவேற அவரு பாடுபடுவாரா படமாட்டாரா சொல்லுங்க? அவரு சொன்ன கருத்துக்களை 14 அம்ச திட்டங்களை நிறைவேற்றன்னு நினைப்பாருல்ல அவரு. நினைப்பாரு. சோ ஒரு ஆன்மா வந்து சாந்தி அடையணும்னா அவரு 14 அம்ச திட்டங்களை நிறைவேற்ற அவரு ட்ரை பண்ணுவார். அவரு வந்து ஏதோ ஒரு உலக மக்களுடைய சக்தி மனத்துல போயிட்டு உலக அமைதியை டெஃபினட்டா கொண்டு வருமா? நான் தான் சொன்னேன். இன்பம் பெருகிட துன்பம் குறையும், துன்பம் பெருகிட இன்பம் குறையும் அப்படின்னு. இப்ப வந்து துன்பத்துல இருக்கும், அது இன்பமா மாறும். அது இன்பமா மாறும். எதுவுமே நிலையானது. துன்பத்துல இப்ப இருக்குனாக்கா இதே நிலையானது அல்ல. இன்பம் பெருகிட துன்பம் குறையும். நான் ஒரு ஸ்லைடு காமிச்சினேன். நம்ம ஒண்ணுமே இல்ல, நீங்க ஆழியார்ல அங்க போர்டு போட்டிருக்கேன், அந்த நம்ம டைனிங் ஹால்ல அது போட்டிருக்காங்க. அதை தான் நான் போட்டோ எடுத்துட்டு போட்டேன். நான் அங்க ஆழியார்ல இருக்கு. இது எனக்கு நல்ல பிடிச்சமான ஸ்லைடா இருந்ததுனால அதை வந்து அப்படியே போட்டோ எடுத்து அதை போட்டேன் நான். சோ அதனால நம்ம முதல்ல வந்து இந்த துன்பத்துல இருக்கும், இந்த போர் இது துன்பத்துல இருக்கும், அது நிலையா இருக்காது, அது இன்பம் பெருகிடும். அதனால அது மாறும். நம்ம மகரிஷினுடைய ஆன்மா வந்து இதுக்கு ஒரு வழிவகை ஏற்படும். இதே மாதிரி உலகம் இப்படியே இருக்காது. இத வந்து உலக தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு வழி ஏற்படுத்துவாங்க. நமக்கு இருக்கிற ஃபீலிங் வந்து பெரிய தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அவங்களும் இத நினைச்சு பார்ப்பாங்க இல்லையா? நினைச்சு பார்ப்பாங்க. சோ அதுக்கு வந்து ஒரு வழி ஏற்படுத்துவாங்க. அதனால நம்ம வந்து நம்ம மகரிஷினுடைய கொள்கைகளை பரப்பி சமுதாயத்தில் ஒரு சுமூகமான நிலையை
இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் ஒத்துழைப்போமாக இருப்போம். அவ்வளவுதானே தவிர நம்மளால பண்ண முடிஞ்சது அவ்வளவுதான். வேற அவ்வளவுதான். அதை நம்ம கரெக்டா பண்ணிக்கிட்டு இருப்போம். சோ நம்ம மாதிரி எல்லாரும் பண்ணாங்கன்னா நாடு செழுமையா இருக்குமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. ஐயா, நீங்க கடைசியில காமிச்சீங்களா ஆன்மீகம் பத்தி? ஆன்மீகம் வந்து ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போப்பாண்டவரு அந்த மாதிரி எல்லாம் காமிச்சீங்க கடைசியா. ஆமா 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 ஆமா. ஆன்மீக தலைவர்கள் வழி நின்று ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு 14 அம்ச திட்டத்துல. ஆன்மீக தலைவர்களுடைய வழியோடு ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்ற அதுதான். அதனால போப்பாண்டவர்கள் அந்த இவங்கெல்லாம் எல்லா ரிலீஜியஸ் லீடரும் சேர்ந்து உலகத்துக்கு ஒரு கைடன்ஸா இருக்கணும். அவங்க சைலண்டா இருக்கக்கூடாது, அவங்க பிரேயர் மட்டும் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அவங்க வந்து இந்த அந்தந்த பொது ஜனங்களுக்கு இப்ப மகரிஷி சொன்ன மாதிரி இந்த மகரிஷியுடைய கொள்கை உலகம் ஃபுல்லா பரவணும்னு அவருடைய அந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் அந்த மாதிரி இந்த போரில்லா நிலவரத்தை கொண்டு வர வேணும்னு அவங்களும் நினைச்சு கொண்டு வந்தாங்கன்னா உலகம் ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப டெரரிஸ்ட் இப்ப வந்து ரிலீஜியஸ் டெரரிஸ்ட் தானே தவிர இப்ப எல்லா டெரரிசம் நடக்கிறது அவங்க ஃபெய்த்ஃபுல் ஆன் வெரி ஸ்ட்ராங் ஃபெய்த் ஆன் த ரிலிஜியன். அவங்க அந்த ரிலிஜியன் ஒரு மூட நம்பிக்கையினால்தான் இந்த மற்ற ஜனங்களை கொண்டுகிட்டு இருக்காங்க. அது மாறணும். அந்த ரிலீஜியஸ் டெரரிஸ்ட் மைண்ட் மட்டும் மாத்திட்டாக்க அவங்கள சரி பண்ணிட்டா உலகம் சாதாரணமாயிடும், சிம்பிள் ஆயிடும். நம்ம முதல்ல தமிழர்கள்லாம் ஒத்துமையா இருக்கணும், அப்புறம் இந்தியன்ஸ் ஒத்துமையா இருக்கணும், அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி கிறிஸ்டியனு முஸ்லிம்ஸ் எல்லாருமே ஒதுக்காம எல்லாருமே ஒத்துமையா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அதுக்கு வந்து அந்த மத தலைவர்கள்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், அந்தந்த ரிலீஜியஸ் பீப்புளுக்கு அட்வைஸ் பண்ணணும், அவங்கள வந்து கைட்லைன்ஸ கொண்டு வரணும். நம்ம மகிழ்ச்சி முன்னத்துக்கே இப்ப எவ்வளவு மாறிடுச்சுங்கய்யா, ஜாதி மதம் எல்லாம் எல்லாமே கலந்துட்டாங்க. எல்லாமே ஒன்னா கலந்தாச்சு. இப்ப லவ் மேரேஜே நிறையவே ஆயிடுச்சு இல்லைங்க, அதனால எல்லாம் மாறிடுச்சு. யாருமே இப்ப ஒதுக்குறது இல்ல மனுஷங்கள. ஆமா ஆமா, கரெக்ட். யாரும் சண்டையெல்லாம் சமுதாயத்துல யாரும் சண்டை போடுறது இல்ல. சோ இந்த ரிலிஜியஸ் டெரரிஸ்ட் தான் அவங்க வந்து மதத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க தான் வந்து சண்டைக்கு இந்த மாதிரி வர்றாங்களே தவிர மத ஈடுபாடு எந்த மதத்தையும் சார்ந்து இல்லாம இருக்கணும். இப்ப நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்த அன்பராக பவித்ரா அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வந்து ஜஸ்ட் ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் என்னோடது. இப்போ வந்து இப்போ நம்ம இந்தியால நடந்த அந்த தாக்குதலுக்கு எப்படி வந்து அந்த ரிலீஜியஸ் டெரரிசம் அமைப்பு அவங்க எப்படி வந்து தானாவே வந்து முன் வந்து we are responsible for this அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்களா? அது நிறைய தடவை சொல்லிருக்காங்களா? அல்கொய்தா அமைப்பு தான் அவங்க. ஆமாங்க சார், நாங்க தான் இத பண்ணோம் அப்படின்னு நிறைய தடவை பாம்பே தாஜ் ஹோட்டல் இந்த புல்வாமா இதெல்லாம் நாங்க தான் பண்ணோம்னு தைரியமா சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற மிலிட்டரி போர்சஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இத வந்து உலக அளவுல அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியல, சப்போர்ட் இல்ல, இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் இல்ல. ஓகே, அப்ப வந்து பாகிஸ்தான் ராணுவம் தான் சப்போர்ட் பண்ணதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. அப்படி இருந்தும் அப்ப வந்து அந்த பாகிஸ்தான் அதிபர் வந்து எப்படி வந்து நாங்க வந்து சமரசம் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு எப்படி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுவாரு? இல்ல, தயாரா இருக்குன்னா இது எப்படின்னாக்கா இப்ப இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாம் சுப்ரீம், இந்த போர்படை முப்படை தளபதிகள்லாம் அவங்களுக்கு கீழே தான். குடியரசுத் தலைவர் தான் முப்படைகளுக்கும் தலைவர். பட் பாகிஸ்தான்ல அப்படி இல்லை. பாகிஸ்தான்ல வந்து மிலிட்டரி
லீடர் வந்து இஸ் இண்டிபெண்டன்ட் பாடி, ஈ வில் நாட் கமாண்டர், பிரசிடென்ட்டுக்கு கீழே வரமாட்டாரு. ஸோ அதனால தான் அங்க வந்து இந்த முஷரப், அந்த பெனாசீர் பூட்டோ இவங்களெல்லாம் ஜெயில போட்டாங்க. அவங்க பிரைம் மினிஸ்டர் அவங்களெல்லாம் ஜெயில போட்டுட்டாங்க. அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால அங்க இருக்கிற மிலிட்ரி வந்து வெரி ஸ்ட்ராங், தே ஆர் வெரி ஸ்ட்ராங். அவங்க சிஸ்டமே வந்து ரொம்ப தப்பான சிஸ்டம். அவங்க மிலிட்ரிக்கும் அவங்க ரூலிங் பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. அதனாலதான் அந்த அந்த லீடர்ஸுங்களை வந்து அரெஸ்ட் பண்றது, அவங்கள ஜெயில போடுறது. இப்ப கூட ஒரு கிரிக்கெட் பிளேயர் பிரசிடென்டா இருந்து அவரும் ஜெயில தான் இருக்காரு இப்போ. அந்த மாதிரி அந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து அதான் என்கரேஜ் பண்றாங்க, இந்த டெரரிஸ்ட வந்து என்கரேஜ் பண்றாங்க. இது என்னன்னாக்க இப்போ புல்வாமா இந்த பகல்காம் இதுல கூட வந்து இந்தியாவில் எவிடன்ஸை எடுக்க முடியல. இவங்க தான் வந்து பண்ணாங்க அப்படின்னு எவிடன்ஸ் எதுவும் கலெக்ட் பண்ணவே முடியல. ஸோ அதனால ரொம்ப அதுதான் பிரச்சனையா இருக்கு. அதுதான் அந்த மாதிரி ஒரு இன்னும் உலக அளவில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் லீடர்ஸ்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணி அது அந்த டெரரிஸ்ட அறவே ஒழிக்கணும். அதை வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியல இந்தியாவால. அந்த டெரரிஸ்ட் கேம்பை இப்போ WTC அடிக்கும் போது அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல ஒசாமா பின் லாடன் வந்து பூமிக்கு அடியில குகையில இருந்தான். அத வந்து அவனை ஒசாமா பின் லாடன் அப்படியே புடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். இப்போ இந்தியாவில் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அங்க இந்த டெரரிஸ்ட போய் அல்கொய்தா போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணி அங்க இருந்து புடிச்சிட்டு வரணும். அது ஏன் பாசிபிள் ஆக மாட்டேங்குது? நம்மளுக்கு ஏன் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து அதுக்கு வந்து அந்த அளவுக்கு உலக அளவுல பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா தானே இருக்கிறாங்க. ரஷ்யா, அமெரிக்கா. இப்ப நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா, நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, ரோட்ல நடந்து போனா ஒரு 2 பேருக்கு சண்டை நடக்குது, 2 ரவுடிஸுக்கு சண்டை நடக்குது, ஒரு நல்லவனுக்கும் ஒரு கெட்டவனுக்கும் சண்டை நடக்குது. நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க. பட் பப்ளிக் இப்ப பப்ளிக் என்ன நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம போனோம்னா நம்ம மேல வரும் அப்படின்னு யாருக்கும் சப்போர்ட் பண்ணாம எல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. தனி மனித பண்பாடு தான் உலக நாட்டினுடைய பண்பாடா இருக்கு. தனி மனிதனுடைய எண்ணம் வந்து ரோட்ல சண்டை நடக்குதுன்னா நியாயம் அநியாயம்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. ஒருத்தன் நல்லவன் அடி வாங்கிட்டு இருப்பான், அதை சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம போயிடும் அப்படின்னு போயிடுறாங்க. அதே மாதிரிதான் உலகமா இருக்கு. இப்ப இந்தியா நல்லா தெரியுது பாகிஸ்தானுடைய அந்த டெரரிஸ்ட் தான் இந்தியா ட்ரபிள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. பட் யாரும் பெரிய அளவுல வந்து எல்லாம் ஓரலா ஒரு மெசேஜ் தான் கொடுக்குறாங்களே தவிர இது அநியாயம், இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு, ஸோ ரொம்ப வருந்துகிறோம், இது கண்டிக்கத்தக்கது, இந்த மாதிரி தான் சொல்றாங்களே தவிர இதுக்கு வந்து இதை நிறுத்தத்துக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நான் சப்போர்ட் பண்றேன், நீங்க என்ன ஹெல்ப் வேணும் என்ன கேளு, எங்க நாட்டை கேளுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. யுஎன்ஓவே வந்து கண்டம் தான் பண்றாங்களே தவிர அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்கு அந்த ஆக்ஷனுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோன்னு யாரும் சொல்லல. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப நான் உதாரணத்துக்கு 2 பேர் சண்டை சொன்னீங்களா, அதே மாதிரிதான் உலகம் ஃபுல்லா இருக்கு. அதுதான் காரணம், உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம கூட ரொம்ப லேட்டா தானே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம் ரஷ்யாக்கு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி. நம்மளும் உடனே எடுத்தோன்னு கொடுக்கலையே. ஆமா ஆமா. ஓகே. அப்புறம் ஐயா இப்ப வந்து அவங்க ஃபேஸஸ் எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி போட்டாங்க, பயங்கர தீவிரவாதிகள் அப்படின்னு. இவ்வளவு கிளீன் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண நம்மளுக்கு ஏன் வந்து ப்ரிகாஷனரியா நம்மளால அது வந்து கெஸ் பண்ண முடியல? அவங்க பாகிஸ்தான்ல தான் வந்தாங்களா அப்படின்னு இன்னும் தெரியல. பாகிஸ்தான் பீப்புள் தான் அவங்களா, இல்ல ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்களா, ஈரான்ல இருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி எவிடன்ஸ் கொடுக்கணும். ஓகே. அதுல தலைமை தாங்கினவர் வந்து பாகிஸ்தான் ராணுவத்துல பயிற்சி பெற்றிருந்த நபர் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது நம்ம சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க.
அது உண்மையான, அது உலக அளவுல ஒத்துக்கணும். உலக அளவுல அந்த எவிடன்ஸை ஒத்துக்கிட்டாங்கனாக்க அவங்க உலக அளவுல ஓரளவுக்கு சப்போர்ட்டும் வரும். ஓகேங்க. அதுக்கு அடுத்தது எனக்கு இலுமினாட்டிஸ் பத்தி எனக்கு ஒரு விளக்கம். இலுமினாட்டிஸ் இல்ல, எனக்கு இலுமினாட்டிஸ்னா என்னன்னு புரியல. ஓகேங்க ஐயா, அது ஒரு இதுதான். சரி, யூடியூப்ல எல்லாம் சொல்றாங்க இலுமினாட்டிஸ், அது தெரியல. இலுமினாட்டிஸ் என்ன தமிழ்ல சொல்லுங்கம்மா, தமிழ்ல என்ன? மொத்தமாவே அப்படிதான் சொல்லுவாங்க. ரெப்ரசன்ட் பண்றது they are the dons ruling the whole globe அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது நிறைய அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். பட் நமக்கு ஒரு பியாண்ட் த லிமிட் நம்ம ரொம்ப இமேஜின் பண்ண வேண்டாம். என்ன ஆக்சுவலா நடக்குதோ அதை மட்டும், என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை மட்டும் பார்ப்போம். ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. பட் நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப வேர்ல்டு லெவல்ல டெரரிசம் பத்திலாம் அவ்வளவு தெரியாது. மிக சிறப்பான கருத்துக்கள். நான் நிறைய பேருக்கு கேட்கணும்னு நினைச்சு மிஸ் பண்ணது உண்டு. உங்களது எப்பவுமே எப்படி லிங்க் ஆகுதுன்னு தெரியல. உங்களது ஒரு ஸ்பீச் கூட நான் மிஸ் பண்ணது இல்ல. மிக்க நன்றி. மோஸ்ட்லி எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல என்னுடைய பிரசன்டேஷன் இருக்கும். ஓகே, நன்றிங்க ஐயா. தேர்ட் 6th 9th அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும். ஓகேங்க, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளம். ஏழு உலக தாதாக்கள் ஒருத்தர் போட்டாரு இலுமினாட்டிசம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கீங்களா? அதுல சிவகுமார் ஐயா போட்டிருக்காரு நிழல் உலக தாதாக்கள். நிழல். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். இன்னும் வேற யாராவது கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கலாம். மாரிமுத்து ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப அருமையான ஒரு தலைப்புங்க ஐயாவுடைய அந்த 14 உலக நல அந்த திட்டங்களை பத்தியும் உலக நல இந்த போரில்லா நல்லுலகத்தை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. தெளிவாகவும் இருந்தது, ரொம்ப எளிமையாகவும் இருந்தது. இதுல எனக்கு ரொம்ப ஐயாவுடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாடு ஒரு சில பெற்ற நீங்க சொன்ன மாதிரி மத டெரரிஸ்ட்னு சொன்னீங்க, மத தீவிரவாதம்னு சொன்னீங்க. இந்த மத தீவிரவாதத்தை உலக நாடுகள் பல, நம்ம இந்தியாவிலே சில நாடுகளும் பாகிஸ்தான் நாடுகள் மக்கள் விரும்பல. ஆனா அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய சூழ்நிலைக்காக, தங்களுடைய சுயநலத்துக்காக தான் இது பண்றாங்க. அதுதான் அருத்தந்தி அவர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஆன்மீக உணர்வை பெற வேண்டும், ஆன்மா உணர்வை பெற வேண்டும் சொல்லியிருக்காரு. அப்படி ஆன்மா உணர்வை பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஓர் உலக ஆட்சி கீழே ரொம்ப அருமையா சொன்னீங்க. டாலர் மதிப்பும் மற்ற நாட்டுகளோட கரன்சியும் நம்மளுடைய உழைப்பை அவங்க அதிகமா இது எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுடைய உழைப்புக்கு நம்ம அவங்களுக்கு 100 ரூபாய் நம்ம கொடுக்குறோம், அவங்க நம்மளுக்கு 1 ரூபாய் தராங்க. அப்ப இந்த நிலை மாற்றம் தான் அந்த உலக நல்ல அந்த பொருளாதாரம் வரணும், எல்லா நாட்டிலும் எல்லாம் வரணும் அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப அதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கறதா ஐயாவுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. இப்ப நம்மளும் உலகத்தை வாழ்த்துறோம், போர் இல்லா நல்லுலகம் வேணும். இப்ப பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய நிலையில போர் விரும்புவது கிடையாது. நம்மளுடைய அடுத்த வேதாத்திரியத்துல போர் விரும்புவது கிடையாது. அதை விட்டுட்டு அந்த டெரரிஸ்ட் தவறு செய்தவர்களெல்லாம் தண்டிக்கலாமே தவிர ஒரு நாட்டு மக்களையே தண்டிக்கிறதுங்கிறது வேதாத்திய விரோதமான ஒரு செயலா தான் இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போதுங்க ஐயா, இப்ப இந்த வேதாத்திரியத்தை வைத்துக் கொண்டு இப்ப இந்த மாதிரி பல 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 உலக தலைவர்கள் எல்லாம் இந்த ட்ரிப் டேரிஃப் போடுறாரு. டேரிஃப் போடுறது எந்த நாடுகள் பாதிக்கப்படுது பாத்தீங்கன்னா இந்தியா மாதிரி நாடுகளும் அதிகம் பாதிக்கப்படுது. நம்மளுடைய இந்த சொன்னீங்க, இப்ப நம்முடைய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா அந்த நாடுகள்லாம் அதிகமா நம்ம ஒரு பொருளை வாங்கும் போதும் விற்கும் போதும் நம்ம அவங்களுக்கு வரி கட்டுற மாதிரி இருக்கு. அப்ப நம்மளுடைய உழைப்பும்
இந்த உலக சமாதானம் உலகம் முழுவதும் வரணும் அப்படிங்கிறது தான் வேதாத்திரியுடைய முக்கிய ஒரு பங்கா இருக்கு. இந்த நிலையில நம்ம வேதாத்திரி இருக்கக்கூடிய நம்மளாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சில பேர் உணர்ச்சிகளை இந்தியாவிலேயே உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு பாகிஸ்தான் மேல இது பண்ணலாம். வேதாத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், வேதாத்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன நினைக்கிறேன்னா, இங்க போர் வரக்கூடாது, சமாதானம் இல்லாத வேண்டும். அங்க இருக்கிற மக்களும் நம்மளுடைய நீங்க சொன்ன மாதிரி சகோதரர் மாதிரி தான் இருக்காங்க அவங்களும். அவங்க பாதிக்கப்பட்டாலும் நம்ம பாதிக்கப்பட்ட மாதிரிதான், அதே மாதிரி நம்ம பாதிக்கப்பட்டாலும் அவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி தான் என்ற இந்த உள்ளுணர்வை ரொம்ப ரொம்ப அருமையா ஆழமா சொன்னது ரொம்ப ஒரு தெளிவா இருந்தது. உங்க உரை மிக தெளிவாகவும் நீங்க பல இடங்கள்ல போய் சென்று பார்த்தத அப்படியே நீங்க உணர்ந்தது மாதிரி சொன்னீங்க. அது ரொம்ப பிடித்திருந்தது. எனக்கு ஒன்னும் ஒரு கேள்வினா, இந்த நிலை மாறணும், இப்ப கொஞ்ச நாள் பேசுவாங்க, அரசியல் கட்சி செல்வது, அப்புறம் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. இது வராது, போர் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா ஊடகங்களும் பத்திரிகைகளும் என்ன சொல்றாங்கன்னா, அது வரும், நம்ம ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டோம், கொடுக்கறது இல்லைன்ட்டு போய் நீங்க சொல்லி தெளிவா, அதுவும் தெளிவா சொன்னீங்க. அதாவது தண்ணீருக்கு யாருக்குமே சக்தி கிடையாது, நிறுத்தவே முடியாது. அந்த தண்ணிய ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுத்தா நிறுத்தவே முடியாது. நீங்க அந்த தண்ணியை டைவர்ட் பண்ணா இட் வில் டேக் another 20 years, 20 வருஷம் ஆகும் நீங்க டைவர்ட் பண்றதுக்கு. ஐயாவே என்ன சொல்லிருக்காரு, உணவு நீர் பொதுவாக்கம் சொல்லியிருக்காரு உலகம் முழுவதும். ஆமா, உணவும் நீரும் யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது அவங்க ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உள்ள உரிமை. இது தடுக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்குமே இல்லை, இயற்கை இறைவனால் கொடுக்கப்பட்டது. அததான் வேதாத்திரிக்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. ரொம்ப எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவும் போது உலக நாடுகள், உலக மக்கள் எப்போ இது மாறும் நீங்க உணர்ந்து நீங்க சொல்றீங்க, நிலை மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் எத்தனை வருடங்கள், எத்தனை நாட்கள் ஆகும் நினைக்கிறீங்க? டெஃபினட்டா மாறும் ஐயா. இப்ப என்னன்னா, நான் ஒரு மகரிஷியுடைய ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்ல, இன்பம் நிலைத்திட துன்பம் குறைந்திடும், துன்பம் குறைய இன்பம் பெருகிடும் அப்படின்னா, இப்போ இந்த போர் சூழ்நிலையில இருக்கிற சுச்சுவேஷன் இது மாறும். இது உலக அளவுல லீடர்ஸ் சேர்ந்து இதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா, இப்போ நீங்க உக்ரைன் ரஷ்யாவை பாத்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் காணொலியில நான் அந்த உக்ரைன் ரஷ்யாவை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான். இப்ப புதின் கேக்குதுங்களா ஐயா நான் சொல்லுது? இப்ப புதின் ஒரு நல்ல லீடர். அவரு தேவையில்லாம ஜனங்களை கொன்று குவிக்க கூடாதுன்னு அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இம்மெச்சூர்டு அந்த ஹெலன்ஸ்கி மற்ற நாடுகளோட சேர்ந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணி ரொம்ப பெருசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் நல்லா ஃபீல் பண்ணி பண்றாங்க. ஸோ இது நம்ம இந்திய கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை என்னன்னாக்கா, இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற டெரரிஸ்ட் தான் நம்ம இந்தியாவில் போட்டாங்க, இந்த அட்டாக் பண்ணாங்கன்ற எவிடன்ஸ் உலக அளவுல அதை எவிடன்ஸோட கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா உலக அளவுல டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணுவாங்க, ரஷ்யா சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த எவிடன்ஸ் நம்ம இந்தியாவில் ஒரு குறைபாடு என்னன்னா, அந்த எவிடன்ஸ் நான் ரொம்ப அதை டீட்டெயிலா சொல்ல விரும்பல. அந்த எவிடன்ஸ கலெக்ட் பண்ணணும், அது மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. இப்போ அந்த எவிடன்ஸ் உலக அளவுல கொண்டு போனாங்கன்னா உலக அளவுல, ஆமா இது எந்த நாட்டுல இருந்து வந்த டெரரிஸ்ட் இவங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எவிடன்ஸ் அந்த டெரரிஸ்ட்ல குரூப்ல இருந்தா இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உலக அளவுல இது பெரிய லெவல்ல நம்ம கவர்மெண்ட் கொண்டு போனாங்கன்னா டெஃபினட்டா சப்போர்ட். அதுதான் ஒரு நல்ல முடிவே தவிர அவங்க மேல சண்டைக்கு போறது எனக்கு தீர்வு கிடையாது. திருப்பி இது வந்துட்டே தான் இருக்கும். அதனால நம்ம பண்ண வேண்டியது, இந்தியன் கவர்மெண்ட் பண்ண வேண்டியது எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி உலக அளவுல இப்போ நம்ம பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு இருக்கு, G20, நம்ம இந்தியாவில G20 நாடுகளுடைய அமைப்பு இருக்கு, அந்த மாதிரி நிறைய அமைப்புகளுடைய மெம்பரா இருக்கும். அப்படி இருக்கும்போது G20 நாடுகளுடைய எல்லாரையும் கூப்பிட்டு அந்த G20ல சப்மிட் பண்ணணும்.
ஆமா, புரியுது புரியுது. ஆமா ஆமா, அதுதாங்க ஐயா. இப்ப வந்து இன்னும் கூட இந்த உலக மக்கள் அனைவரும் உலக மக்களை வந்து ஒரு சில பேருடைய தீய எண்ணத்துக்காக, பதவிக்காக, ஆசைக்காக இந்த மாதிரி மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுறாங்க. தூண்டி வந்து இது ஒரு அரசியல் ஒரு பாதை எடுத்துக்கிறாங்க. அது நடக்குது. நான் இல்லைன்னு சொல்லல. பட் நான் அதெல்லாம் நான் டீடைல்டா பேச விரும்பல. பட் நீங்க சொன்னதுனால உலகத்துக்கு எல்லா மக்களும் ஒன்னா இருக்குதுன்னு தான் ஒரு இந்த நம்ம வேதாத்திரி கூறுது. அது வந்து அதுதான் வேதாத்திரி ஐயா வந்து ஒரு வாட்டி தவம் பண்ணும்போது நம்ம ஒரு பாடல் பாடுறோம், இந்த உயிரிழவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்தொண்டு வழங்காத்து வாழ வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். சோ இதுதான் அதாங்க இந்த பகை அச்சம் ரெண்டுத்தை வச்சுதாங்க அந்த மக்கள் எல்லாமே சில பேர் சுயநலத்துக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பல நாடுகள் பண்றாங்க, இது மாதிரி பண்றாங்க. இந்த நிலை அந்த தலைவர்கள், உலக தலைவர்கள் மாற வேண்டும். உலக தலைவர் மாறினாதான் இந்த மாதிரி இந்த போர் என்ற எண்ணம் அறவே ஒற்று இந்த உலக இந்த பூமி இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பூமி வந்து மிகப்பெரிய ஒரு சமாதானமான ஒரு அமைதியான ஒரு பூங்காவாக திகழ்வதற்கு வேதாத்திரியம் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கு. அதுல நீங்களும் ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டது மிகவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. இப்ப மகரிஷி இருக்கும்போது அவரு ஐநா சபைக்கு இந்த 14 அம்ச திட்டங்களை கொண்டு போனாரு. அப்போ வந்து 2-3 அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். உலக வேட்பு நாள் தினத்தின் போது அவர் மகரிஷியினுடைய CD போடுவாங்க. அதுல வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, உலக அளவில் இந்த திட்டங்களை நிறைவேற்றணும் அப்படின்ற எண்ணத்தோட அவர் பண்ணாரு. அத வந்து இப்ப யாராவது நல்ல பலம் அண்டு நல்ல வசதி படைத்தவர்கள் அந்த திட்டத்தை மேலளவில் உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கு எழுகிறது. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இங்க சிறப்பான கேள்வி, சிறப்பான பதில், நிறைய விஷயங்களையும் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? நிறைவு. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே